உங்கள் எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேவ சன்னிதானத்திலே கூடி வருவதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு நல்ல வாய்ப்புக்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த போன மாதத்தில் இந்த கூட்டத்தை டேட்டை கொடுத்தேன். ஆனால் திடீர்னு சனிக்கிழமை நான் சிவகங்கை மாவட்டத்திலே கல்லல் என்கிறதான இடத்துல ஒரு சபையில் குடும்ப முகாம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. அதை முடித்து நான் வந்து கொண்டிருக்கும்போது சாத்தூரை தாண்டி வரும்போது என்னுடைய பிரதர் இன்லா, அவர் தான் மூத்தவர், அவருக்கு 88 வயசு, அவர் மரித்து விட்டார் என்கிற அந்த செய்தி கிடைத்தது. அதனால் எனக்கு இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நிமிடம் கூட உட்கார்றதுக்கு நேரம் கிடையாது. அவ்வளவு ஹெக்டிக்கான ப்ரோக்ராம். அது இந்த கூட்டம் இன்றைக்கி தான் முதல்ல துவங்குறோம். இப்போ இந்த கூட்டம் இன்றைக்கு நடத்தலை அப்படின்னா அடுத்த மாதம் நடத்த முடியாது. நான் வரும்போதே யோசித்து கொண்டே வந்தேன், ஆண்டவரே, எனக்கு இந்த கூட்டம் நடக்கணும், இதுக்கு தடை வரக்கூடாது. என்ன செய்கிறது? தடை வந்துட்டு. அப்போ தடை வந்தாலே அது என்ன செய்ய போகுது? விசேஷமான ஒன்றாக இருக்க போகிறதுன்னு அர்த்தம். ஆமென். ஏன்னா ஒரு ஊழியம் தடைப்படுது, அதை நடத்தக்கூடாதபடி ஒரு தடை ஆகுது அப்படின்னா தேவன் அதில் நின்று கிரியை செய்ய போகிறார் என்று அர்த்தம். ஆமென். ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்ட 54 வருஷம் ஆச்சு. பாஸ்டர் ஆகியே 47 இல்லை 54 நான் விசுவாசியாக இருந்தது ஒரு 3 வருஷம்தான். மீதி வருஷம் முழுவதும் நான் ஊழியக்காரராக இருந்திருக்கேன். அதுலேயும் சபை நடத்தி 47 வருடம் தாண்டிடுச்சு, 48 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ நமக்கு அனுபவம் இருக்குது. எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. நான் என்னுடைய மனைவி, என்னுடைய மகன் எல்லாத்தையும் பேசினேன். எனக்கு இன்றைக்கி இந்த கூட்டம், நான் சென்னைக்கு போனால் இந்த கூட்டத்துக்கு வர முடியாது. ஆனால் இந்த கூட்டம் எனக்கு ரொம்ப முக்கியம். நாளைக்கு அறந்தாங்கியில் ஒரு என்கேஜ்மெண்ட், அதுக்கு அடுத்த நாள் திசையன் வழியில் ஒரு என்கேஜ்மெண்ட்டு, அதுக்கு அடுத்த நாள் வியாழக்கிழமை எங்கள் சர்ச்சில் கன்வென்ஷன் துவங்குது. ஸோ இப்படி இந்த வாரத்தில் எனக்கு ரொம்ப ஹெக்டிக்காக ப்ரோக்ராம் இருக்குது. என்ன செய்யலாம் என்று ஆலோசித்த போது பாஸ்டமாக சொன்னாங்க, நீங்கள் ஊழியத்துக்கு போங்க, நானும் ராஜனும் மருமகளும் நாங்கள் 3 பேரும் எங்கே போகிறோம்? இந்த அடக்கத்துக்கு போகிறோம் என்று சொல்லி நேற்றைக்கு இரவு 8 மணிக்கு காரில் அவங்க புறப்பட்டு, நீ காலையில் போய் சேர்ந்து இப்போ அடக்கம் நான் வரும்போது கேட்டுகிட்டே வந்தேன், அடக்கம் துவங்கிட்டாங்க. இதை எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு முறை எங்கள் பாஸ்டர் ஐயாவோடு உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, ஃபுல் காஸ்பல் சர்ச்சை பற்றி எல்லாருக்கும் தெரியும்ல. அதனுடைய ஃபவுண்டர் யார் தெரியுமா? ஃபுல் காஸ்பலினுடைய ஃபவுண்டர் யார்? அவர் ஒரு கன்வென்ஷனில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாராம். அப்படி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மகள் இறந்து விட்டாள் என்று அந்த செய்தியை சொன்னாங்க. உடனே அவர் சொன்னாராம், அவங்க அம்மா அங்கே இருக்கால்ல, அவளை வச்சு நீங்கள் அடக்கம் பண்ணுங்க, நான் இப்போ கூட்டத்தை விட்டுட்டு வர முடியுமா? நான் திங்கக்கிழமை நான் பார்த்துருப்பேன் அப்படின்னு சொல்லி அடக்கம் பண்ண சொல்லிட்டு அவர் தொடர்ந்து அந்த கன்வென்ஷனை பாஸ்டர் ஜான் ரோஸ் அதை நடத்திட்டு இருந்தாங்க. இது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. மகளை இறக்க கொடுத்துட்டு கன்வென்ஷனில் பேசணும் அப்படின்னா ஒரு பண்பட்ட இருதயம் இருந்தால் தான் முடியும். ஒரு பண்பட்ட இருதயம் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் ஒரு நல்ல தேர்ச்சி அடைந்திருக்கணும். என்ன இருக்கணும்? தேர்ச்சி. ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேர்ச்சி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி காரியங்கள் செய்ய முடியாது. ஏனென்றால் பெத்த குழந்தை அந்த மரணத்தில் போய் நிற்கணும்னு எல்லாரும் விரும்புவோம். ஆனால் அவர் ரொம்ப அசால்ட்டானே, எங்கே இருக்கல்ல, அவள் போய் அவளை வச்சுட்டு நீங்கள் அடக்கம் பண்ணுங்க, நான் ஊழியத்தை விட்டுட்டு வர முடியாது. இது அந்த காலத்தில் இருந்த பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவை பின்பற்றின விதம். இன்றைக்கே நாம் எப்படி கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம்? அதுதான் ஒரு கேள்வி. இந்த கூட்டத்தில் உங்களுக்கு அறிவு விருத்தி ஆக்குறதுக்காக நான் இதை நடத்தலை.
அறிவு விருத்தி என்பது ஒரு புத்தகத்தை படித்தாலே அறிவு வந்துடும். பைபிளை படித்தா பைபிளில் இருக்கிறது என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் அந்த வேத வசனத்தை அனுபவமாக்குவது என்பதுதான் கடினமான ஒரு காரியம். வசனத்தில் இருக்கிறத என்ன செய்யணும்? அனுபவமாக்கணும். அந்த காலத்தில் இருந்த பரிசுத்தவான்கள் இந்த மாதிரி காரியங்களை இப்படிதான் ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. இது இந்த காலத்தில் நடக்குமா? சொல்லுங்க, நடக்க. இப்போ இதை கேட்டா தான் கொஞ்சமாவது நமக்கு சரி, நம்மளும் கொஞ்சமாவது கர்த்தரோடு இசைந்து தேவனுக்காக வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள உண்டாகும். அதுக்கு தான் அனுபவங்களை கேட்கணும். எதை கேட்கணும்? அனுபவங்களை கேட்கணும். அனுபவங்களை கேட்க 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 நமக்குள்ள அந்த அனுபவம் நம்ம வாழ்க்கையில ஒரு அனுபவமாக மாறும். அல்லேலூயா, ஆமென். அனுபவம் சொல்லணும் அப்படின்னா என்ன வேணும்? அனுபவம் வேண்டும். அனுபவம் இல்லாதவர்களுக்கு அனுபவத்தை பற்றி சொல்ல முடியாது. அதனால தான் நான் 45 வருஷம் எங்கள் பாஸ்டேயாவுக்கு நான் அசிஸ்டண்டாக இருந்து கூடவே பல நாடுகளுக்கு போய் பல தலைவர்கள், எனக்கு ஆரம்ப காலத்தில் தலைவர்கள் தான் எனக்கு பழக்கம். அதுக்கு கீழ் இருக்கிற ஊழியக்காரர்கள் எனக்கு அதிக பழக்கம் இல்லை. ஏன்னா அந்த தலைவர்கள் மட்டத்திலே பழகுனதுனால எனக்கு தலைவர்கள் தான் ரொம்ப பழக்கம், அவங்க தான் தெரியும். அதுக்கு கீழே இருக்கிற ஊழியக்காரர்கள் எல்லாம் ரொம்ப பழக்கம் கிடையாது, தெரியும் ஆனால் பழக்கம் கிடையாது. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 28 வயசுலேயே ஆண்டவர் என்னை வெளிநாட்டுக்கெல்லாம் கொண்டு போயிட்டார். 83லேயே ஹாலந்து, ஜெர்மனி, பெல்ஜியம் போன்ற நாடுகளுக்கு, ரோம், இட்டலி போன்ற நாடுகளுக்கு போகிறதுக்குள்ள ஒரு வாய்ப்பை கற்றுக் கொடுத்தார். அது யாருக்கும் சின்ன வயசில் கிடைக்காது. அது மட்டும் இல்லை, மிஷனரிகளோடையே எப்பொழுதும் இருக்கத்தக்கதான ஒரு சூழல். அடிக்கடி அங்கே போவோம், அவங்க இங்கே வருவாங்க, அவருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இதெல்லாம், இந்த வாய்ப்புகள் எல்லாம் எதுக்காக ஆண்டவர் அந்த இள வயசுலேயே கொடுத்தார். கிட்டத்தட்ட 34 வயசுலேயே எருசலேமுக்கெல்லாம் போயிட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இதெல்லாம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நம்முடைய மைண்ட் விசாலம் அடைவதற்கும், அல்லேலூயா, தம்பி இருக்கட்டும், நான் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், விசாலம் அடைவதற்கும் இன்னும் கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழ்வதற்கும் இந்த அனுபவங்கள் நமக்கு உதவி செய்யும். அதுக்கு தான் நம்ம அனுபவங்களை என்ன செய்கிறோம்? கேட்குறோம். ஆனால் இன்றைக்கு பெரிய ஆட்கள்கிட்ட போய் உட்கார்ந்து அனுபவசாலிகள்கிட்ட அந்த அனுபவத்தை கேட்கறது அப்படிங்கிறது இன்னைக்கு வெகுவாக குறைந்து விட்டது. அந்த டோர் அடையும் வெகுவாக குறைந்து விட்டது. ஏன் குறைந்து விட்டது அப்படின்னு சொன்னால், நமக்கு ஒரு நினைப்பு என்ன இருக்குன்னா, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு மனநிலை. இந்த மனநிலை நமக்குள்ள வரும் பொழுது இன்னும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அங்கே தடைபடுகிறது. எனக்கு ஒன்று தெரியாது, நான் இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் சாகிற வரைக்கும் கற்றுக்கொண்டே இருக்கலாம், இல்லைன்னா கற்றுக்கொள்ள முடியாது. நமக்கு நிறைய தெரிஞ்சிருந்தாலும், நிறைய அனுபவங்கள் இருந்தாலும், ஸ்டில் இன்னும் எனக்கு வேணும், இன்னும் நான் கற்றுக்கொள்ளணும், நான் இப்போ அதான் நான் தான் விரும்புகிறேன். எவ்வளவோ அனுபவங்கள் இருக்குது. பல நாடுகளுக்கு போய் பல தலைவர்களோடு பழகி பல அனுபவங்கள்லாம் கேட்டு இருந்தாலும் இது போதாது என்று நான் நினைக்கிறேன். இன்னும் கிறிஸ்துவோடு நெருங்க நெருங்க இது நமக்கு போதாது, இன்னும் நமக்கு நிறைய வேணும். யாருக்கு அந்த மனநிலை இருக்கிறதோ அவங்க தான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளருவாங்க. அதாவது ஊழியத்தை வளர்க்கணுங்கிறது உண்மை. ஆனால் ஊழியம் வளரணும் அப்படின்னா முதல்ல நம்ம வளரணும். நமக்கு கூட்டத்தை கூட்டணுங்கிறது தான் இன்னைக்கு நம்முடைய எண்ணம். இன்னைக்கு எல்லாருடைய எண்ணமும் என்னது? போட்டி போட்டுக்கிட்டு நம்ம சபையில் எதை கூட்டணும்? கூட்டம். எதுக்கு கூட்டம்? எதுக்கு நம்ம கூட்டத்தை கூட்டணும்னு நினைக்கிறோம்? அந்த கூட்டத்தை கூட்டணும்னு நினைக்கிறதுடைய பர்பஸ் என்ன? நோக்கம் என்ன? எதுக்காக நாம் ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம்? சொல்லுங்க. இந்த என்னுடைய மீட்டிங்கில் நீங்கள் தாராளமாக பேசலாம். என்ன கேள்வி, என்ன சந்தேகம்,
எந்த விதத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பம் ஊழியம் உபதேசம் பொருளாதாரம் காணிக்கை எல்லாத்தையும் குறித்து என்ன கேள்வினாலும் நீங்கள் கேட்கலாம். அந்த கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லிக்கிட்டே பிரசங்கம் பண்ணுவேன். அதுதான் இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு சிறப்பு. நீங்கள் பேசணும். மற்ற எந்த கூட்டத்திலையும் நீங்கள் என்ன செய்ய முடியாது, பேச முடியாது, வாயை திறக்க முடியாது. வந்து உட்காந்தாச்சுன்னா ஒரு செய்தி கொடுப்பாங்க, சாப்பிட்டு நான் பாட்டில் போயிட்டே இருக்கலாம். நீங்கள் உங்களுக்கு பேசுறதுக்கு என்ன இல்லை, இடம் இல்லை. ஆனால் இங்கே இப்போ நீங்களே வந்து ஒரு விஷயம் சொல்லணுன்னா அங்கே மைக்கு கையில் இருக்கு, அந்த மைக்கு கையில் கொடுத்து உங்களை அங்கே வந்து நீங்கள் வந்து சொல்லும்படிக்கு உங்களுக்கு இடம் உண்டு. அதனால தான் இதை ஊழியர்களை உருவாக்குற ஒரு உன்னத பயிற்சி. அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்களும் கேள்வி கேட்டு தெளிவடைந்து நீங்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு கிடைத்த சில அனுபவங்களை வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். நான் மட்டும்தான் பேசிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அல்லேலூயா. உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல அனுபவம் இருக்குது, அதை 4 பேருக்கு சொல்லணும், அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை, இங்கே இருக்குது, நீங்கள் இங்கே வந்து பேசலாம். ஆமென். அப்படி இருந்தால் தான் நம்ம வளர முடியும். நான் சொன்னதையே கேட்டுக்கிட்டு இருந்தால் மட்டும் இல்லை, இந்த கேட்டுக்கிறதுல சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா கையை உயர்த்தினீங்கன்னா அந்த பாயிண்ட் முடிஞ்ச உடனே நான் உங்களை எழுப்பி விட்டு சொல்லி அந்த சந்தேகத்துக்கு பதிலை சொல்லிடுவேன். நீங்கள் திருப்தி அடைந்தால் மட்டும் உட்கார்ந்தா போதும். இதெல்லாம் திரும்ப இன்னொரு கேள்வி கேட்கலாம். நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் எத்தனை கேள்வி வேணாலும் நீங்கள் கேட்கலாம், எத்தனை தடவை வேணாலும் நான் பொறுமையாக பதில் சொல்லுவேன். எனக்கு என்ன வராது சொல்லுங்க. ஏன் சீரியஸாக இருக்கீங்க, கலகலப்பாக இருங்க. அல்லேலூயா. எனக்கு கோபமே வராது. நீங்கள் உங்கள் பாட்டுக்கு எத்தனை தடவை நான் சொன்ன பதிலையே திரும்ப 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 பவுல் சொல்கிறாரு, எழுதுவதையே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, சொன்னதையே திரும்ப 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 சொல்லுவது எனக்கு கஷ்டம் அல்ல. ஐ வில் ரிப்பீட் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் ஹவு மெனி டைம்ஸ் யூ வாண்ட் டு கெட் தி ஆன்சர் ஐ வில் ரிப்பீட். எத்தனை தடவை கேட்டாலும் நான் உங்களுக்கு பதில் சொல்லுவேன். அல்லேலூயா. கிட்டத்தட்ட 1990 நான் பைபிள் காலேஜில் டீச் பண்ணிகிட்டு இருக்கும்போது 92 கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். இப்படி அழகாக கிளாஸ் ரூமெல்லாம் வச்சு நீ நல்லா டீச் பண்ணிகிட்டு இருக்கிய, வெளியில் ஏகப்பட்ட பேர் சரியான ஒரு பயிற்சி இல்லாமல் தத்தளித்து கொண்டு இருக்கிறார்கள், அவங்கள போய் யார் உருவாக்குவான்னு ஒரு கேள்வி எனக்கு முன்னால் வச்சார். நான் அந்த கேள்வியை உள்வாங்கி அதை சிந்தித்து கொண்டே நான் டீச் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே என்னை அனுப்புங்க, நான் போகிறேன் அப்படின்னு. எப்போ 92 இந்த தரிசனம் எனக்குள்ளே வந்தது. 92லேருந்து 2012 வரைக்கும் இந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்குரிய ஒரு வாய்ப்பு இல்லை. அப்போ 20 வருஷமாக எனக்குள்ள அந்த தரிசனம் உள்ள உருவாகிக்கிட்டே இருக்கு. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், ஆண்டவர் இப்படி ஒரு தரிசனம் கொடுத்தீங்களே, இதை எப்போ போய் நான் செய்கிறது? பதிலே இல்லை, அப்படியே இருக்குது. அப்போ அந்த 20 வருஷமாக சரி, நான் ஒரு பைபிள் காலேஜில் அகடமிக் டீனில் எனக்கு எல்லாமே எது செய்தாலும் எப்படி செய்யணும், சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும். அப்போ அந்த சிஸ்டமேட்டிக்காக காரியங்களை செய்யணுங்கிறதுக்காக நான் ஒரு சிலபஸ் போட்டேன். சிலபஸ்லாம் போட்டு எழுதும்போது கர்த்தர் சொன்னார், இதை எல்லாத்தையும் கிழிச்சு போடுனார். எல்லாத்தையும் கிழிச்சாச்சு. ஆண்டவர் சொன்னார், நீ வேற ஒன்றும் டீச் பண்ண வேண்டாம். ஹூ இஸ் அ சர்வன்ட் ஆஃப் காட், தேவனுடைய ஊழியக்காரன் யார் அப்படிங்கிறத நீ பேசிக்கிட்டே இரு, உன்னை கொண்டு நான் பேசுவேன். அதான் டாபிக், அதான் சப்ஜெக்ட். நீ வேறு சப்ஜெக்ட் எல்லாம் வந்து தியாலஜி 1, 2, 3, அப்புறம் பைபிள் கேரக்டரு, அதுக்கப்புறம் சர்ச் ஹிஸ்ட்ரி, அப்பாலஜெட்டிக்ஸு, இந்த மாதிரி உள்ள சப்ஜெக்ட் எல்லாம் நீ பேசுனீன்னா எல்லாரும் தூங்கிடுவாங்க. அதனால் நான் பேசுகிறத நீ பேசினா போதும், நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ பேசினா போதும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு சொன்னார். நான் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுட்டு பேசாமல் பிளாங்காக விட்டுட்டேன். அப்போ என்னுடைய தரிசனத்தை என் சபையில் ஒரு ஊழியர் மீட்டிங் நடக்கும். அந்த ஊழியர் மீட்டிங்கில் நான் ஷேர் பண்ணும்போது ஒரு மூத்த போதகர் சொன்னார், பாஸ்டர் நீங்கள் சொல்கிற இந்த இதை நீங்கள் எப்படி எந்த இடத்துல போய் துவக்கி இதை செய்ய போகிறீங்க அப்படின்னு. எங்கே போய் இதை துவக்க போகிறீங்க? ஊழியர் உலகம் என்பது ஒரு கடல் போன்ற இந்த ஊழியர் உலகத்தில் நீ எங்கே உங்களுடைய துவக்கம் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு தெரியாது. கடலில் போய் காயம் உரசினா உரப்பு இருக்காது. அதுபோல் இது வந்து எனக்கு தெரியாது பாஸ்டர். தரிசனத்தை கொடுத்துருக்காரு, அது எப்போ ஏதுங்கிறது கூட எனக்கு ஆண்டவர் சொல்லலை. ஐ எம் வெயிட்டிங், நான் காத்து கொண்டு இருக்கிறேன்.
20 வருஷம் தாண்டிடுச்சு. 2012 அந்த 2012 ஆண்டவர் ஒரு 2 ஊழியக்காரங்களை எனக்கு அனுப்பினார் இந்த ராஜபாளையத்திலிருந்து. அவங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி, எங்களுக்கு அனுபவத்தோடு போதிக்க வேண்டும், எங்கள் பைபிள் டீச்சர் பாஸ்டர் காட்சன் வந்து உங்களை தான் சொன்னார், நீங்கள் தான் நீண்ட நாட்கள் ஒரு போதகருக்கு கீழே இருந்து உருவானவர், அவரை கூப்பிடுங்கன்னு சொல்லி சொன்னார், நீங்கள் வந்து எங்களுக்கு இதை செய்ய முடியுமான்னு கேட்டார். நான் உடனே சரி அப்படின்னு சொன்னேன். அது பேசிகிட்டு இருக்கும்போதே கர்த்தர் சொல்கிறாரு, இதுக்கு தான் உன்னை உருவாக்கியிருக்கேன், நீ போ அப்படின்னு. அப்போ நீங்கள் யாருன்னு தெரியாது, நீங்கள் என்கிட்ட நேராக வந்து பேசுங்கன்னு சொன்ன உடனே மறுநாள் வந்துட்டாங்க 2 பேரும் பைக்கில். எங்கள் வீட்டு சோபாவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு, இதுக்கு தான்ப்பா உன்னை நான் இவ்வளோ நாள் உருவாக்கினேன், நீ போ அப்படின்னாரு. ஆனால் உடனே அவங்ககிட்ட நான் சொன்னேன், நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு துணைக்கு வந்து ஒரு ஆள் வேணும். நான் கார் ஓட்டுவேன், பட் எனக்கு பக்கத்தில் ஒரு ஆள் வேணும். என்னுடைய பேக்கெல்லாம் எனக்கு தூக்க முடியாது, இந்த கழுத்து எலும்பெல்லாம் தேஞ்சி எல்லாம் இருந்ததுனால எனக்கு பேக்கெல்லாம் எடுக்க முடியாது. அப்போ இந்த ஊழியத்தை நிறைவேற்றுறதுக்கு எனக்கு ஒரு ஆள் வேணும். இப்போ ஜனவரி மாதம் ஏசுதாஸ் வந்து என்னிடத்தில் வந்து, எனக்கு அவர் தெரியாது, முன்ன பின்ன தெரியாது, என்னுடைய விசுவாசியும் அவரும் ஒன்றா வேலை பார்த்தவங்க. அப்போ அவர் வந்து குடும்பமாக வந்து எங்களை ஆசீர்வதிங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 2ஆம் தேதியோ 1ஆம் தேதியோ வந்தாங்க. வந்துட்டு சொன்னார், என்னை கொஞ்சம் உருவாக்கணும், நான் வந்து உருக்குலைஞ்சு போய் இருக்கிறேன், என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் என்னை உருக்குலைந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டார், இப்போ நான் உருவாக்கணும், என்னை நீங்கள் உருவாக்க முடியுமான்னு கேட்டேன். அப்போ நான் சொன்னேன், எனக்கு வந்து பாஸ்டரை உருவாக்கலாம், ஆனால் ஒரு மெக்கானிக் பாஸ்டரை என்னால் உருவாக்க முடியாது, இல்லை பாஸ்டர் மெக்கானிக்கையும் என்னால் உருவாக்க முடியாது அப்படின்னு. ஏன்னா அவர் மெக்கானிக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, 2 சபையை ஸ்தாபிச்சிருக்காரு. ஆனால் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் உருக்குலைஞ்சு கிடக்கிறேன், என்னை என்ன செய்யணும் பாருங்க, ஊழியம் வந்து செய்திடலாம், சபையை கூட எழுப்பிடலாம், எல்லாம் செய்யலாம், ஆனால் எல்லாத்தையும் விட முக்கியம் நீங்களும் நானும். இன்னைக்கு ஊழியக்காரங்களுக்கு இதுதான் இன்னைக்கு தெரியலை, இந்த விழிப்புணர்வு தான் இன்னைக்கு இல்லை. ஊழியத்தை விட எது முக்கியம்? ஊழியக்காரன் முக்கியம். See, I am so important than my ministry. என் ஊழியத்தை விட நான் முக்கியம். நல்ல கவனிங்க. 2வது, இந்த ஊழியத்தெல்லாம் விட முக்கியம் வந்து குடும்பம். ஊழியத்தை விட முக்கியம் எது? குடும்பம். இன்றைக்கு இதில் தான் இம்பேலன்ஸ் ஆகி குடும்பத்தை விட்டுட்டு என்ன செய்கிறாங்க, ஊழியத்தை கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. நிறைய ஊழியக்காரங்க விழுந்து போனதுக்கும், நிறைய ஊழியக்காரங்க நிலை குலைந்து போனதற்கும், குடும்பங்கள் ஊழியக்காருடைய பிள்ளைகள் எல்லாமே வந்து ஒரு பக்குவமற்ற நிலைமையில் போனதுக்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஊழியத்தை முக்கியப்படுத்தி குடும்பத்தை உதாசீனப்படுத்துறதுனால. இதனால குடும்பத்தை உதாசீனப்படுத்தி எதை முக்கியப்படுத்தினார்கள்? ஊழியத்தை. ஆனால் சரியான ஒரு ஊழியக்காரன் வந்து குடும்பத்துக்கும் ஊழியத்துக்கும் சமமான ஒரு பேலன்ஸ்டு டைம் கொடுப்பாங்க. ஊழியமும் முக்கியம், குடும்பமும் முக்கியம். ஆனால் குடும்பம் போச்சுன்னா ஊழியம் போயிடும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஊழியம் தான் முக்கியம்னு மனைவி பிள்ளைகள் குடும்பத்தை அப்படி உதாசீனப்படுத்திடும். அதுக்கு நேரம் கொடுக்க மாட்டோம், மனைவிக்கு பிள்ளைகளுக்கு நேரம் கொடுக்க மாட்டோம், அவங்களுடைய தேவைகளை சந்திக்க மாட்டோம். நமக்கு எல்லாமே வந்து ஊழியம் ஊழியம் ஊழியம்னு ஓடிட்டே இருப்போம். அங்கே தான் சத்துரு பயங்கரமாக உள்ள நுழைஞ்சி அந்த குடும்பங்களை சிதைத்து விடுவான். குடும்பங்களை சிதைத்து விடுவான். இன்றைக்கி உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, நான் தமிழ்நாடு முழுவதும் ஒரு மாதத்துக்கு இந்த மீட்டிங்கோடு சேர்த்து 16 போதகர்கள் கூட்டத்தில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு மாதத்துக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப பேரை நான் எதிர்பார்க்க மாட்டேன். நிறைய கூட்டம் வந்தாலே நம்ம உருவாக்க முடியாது. பட்டறையில் வந்து நிறைய பொருட்களை கொண்டு வந்து குவிச்சு போட்டாங்கன்னு வைங்க, அது உருவாக்க முடியுமா? முடியாது. ஒரு 5-6 இருந்துச்சுன்னா ஒன்று ஒன்றா எடுத்து தட்டி அடுப்பில் வச்சு பற்ற வச்சு அதை எல்லாத்தையும் உருவாக்கிடலாம். அப்போ அதுபோல் கொஞ்சம், அதுக்கு தான் நான் சொன்னேன், ஒரு 15 போதகர்கள் குடும்பம். இன்றைக்கி நிறைய ஊழியக்காரர்கள் செய்கிற மிகப்பெரிய தவறு தன் மனைவியை உருவாக்காமல் விட்டு விடுவது. நமக்கு கிடைச்ச நாலேஜ் யாருக்கு வேணும்? நம்ம மனைவிக்கு வேணும். மைக்கில் பேச
மைக்கில் பேச சொன்னேன். மைக்கை கையில் வச்சுக்கிட்டு பேசினா நல்லா நடத்துவார், அருமையாக நடத்துவார். இப்போ நம்ம கத்தருக்கு ஊழியம் செய்கிறதுனால சாப்பிடாம பட்னியாக கிடந்தா நம்ம உடம்ப கத்தரை பாதுகாப்பாரா பாதுகாக்க மாட்டாரா? சொல்லுங்க. கத்தருக்கு நம்ம ஊழியம் செய்கிறதுனால நம்ம உடம்ப நம்ம ஒன்றும் உடம்ப கவனிக்க வேண்டாம். கத்தரே நம்முடைய உடம்ப கவனிப்பாரா கவனிக்க மாட்டாரா? சொல்லுங்க. நம்ம சாப்பிட்டா தான் நம்ம வயிறு நிறையும். நம்ம சாப்பிட்டா தான் நம்ம வயிறு நிறையும். அப்போ அதுபோல் நம்முடைய குடும்பத்தை நம்ம நடத்துறதுக்காகத்தான். அதான் பைபிள் சொல்லுது, ஒருவன் குடும்பத்தை நடத்த தெரியாதவன் அவன் சபையை எப்படி விசாரிப்பான்? அப்போ சபையில் செய்யப்படுகிற ஊழியத்துக்கு பயிற்சி எங்கே இருக்குது? குடும்பத்தில் இருக்குது. ஒரு 2 பிள்ளைகளோ 3 பிள்ளைகளோ 5 பிள்ளைகளோ 10 பிள்ளைகளோ கற்றுத் தர்றாரு. அவர்களை நான் உருப்படியாக படிக்க வச்சு ரட்சிப்புகளை நடத்தி ஆவிக்குரியவர்களாக அவங்கள உருவாக்கி அவங்க என்ன ஆண்டவர் என்ன சித்தம் வச்சுருக்காரோ, அதுபோல் இன்ஜினியரோ டாக்டரோ பாஸ்டரோ ஊழியக்காரனோ சுவிசேஷகனோ எதுக்கு கர்த்தர் அவங்க மேலே சித்தம் வச்சுருக்காருங்கிறத கண்டுபிடிச்சி அந்த சேனலில் அவங்கள வளர்த்து அவங்கள உருவாக்குறது தான் யாருடைய வேலை? ஒரு போதக தகப்பனுடைய வேலை. இல்லை, எனக்கு சபையை பார்க்கறதுக்கே நேரம் இல்லையே, பிரசங்கம் எடுக்கணும், பைபிள் ஸ்டடி நடத்தணும், அதுக்கே நேரம் இல்லை. நான் இப்படி வீட்டில் நீங்கள் கல்யாணம் முடிக்காமலே வந்து ஊழியத்துக்கு வந்திருக்க வேண்டியதானே? நீங்கள் 24 மணி நேரமும் சன்னியாசிகள் மாதிரி உட்காந்துருக்கலாமே. ஆனால் அதுக்கு ஒரு அழைப்பு வேணுமே. அன்னகனாக எல்லாரும் ஆக முடியாதுல்ல. நீங்கள் உங்கள் குடும்பத்தை நடத்திக்கிட்டு உங்கள் சபையை நடத்தினா போதும், உங்கள் குடும்பத்தை நடத்திக்கிட்டு உங்கள் ஊழியத்தை செஞ்சால் போதும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறாரு. அதுக்கு மேலே நீங்கள் தலைகீழ போய் நிற்கணும்னு ஆண்டவர் விரும்பலை. அது ஆண்டவருடைய சித்தமும் இல்லை, ஆண்டவருடைய விருப்பமும் இல்லை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது in all aspects he showed a model. எல்லா விதங்களிலும் நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து விட்டு போனார். அவர் வந்து ஜெபம் எவ்வளோ முக்கியம், பிதாவோடு உள்ள ரிலேஷன்ஷிப் எவ்வளோ முக்கியம், அதே மாதிரி குடும்பங்களை கவனிக்கிறது எவ்வளோ முக்கியம், ஊழியம் எவ்வளோ முக்கியம், எதுக்கு எப்பப்போ எப்படி நேரத்தை ஒதுக்கணும்னு சொல்லி எல்லாத்தையுமே அவர் ஒரு மாதிரியாக நமக்கு வைத்து போனார். அந்த இயேசு கிறிஸ்துவுடைய லைஃப் ஹிஸ்டரியை ஒழுங்காக படித்தாலே போதும். அவர் எல்லாம் எதை எப்படி அவரை மாதிரி பஞ்சுவலை கீப்பப் பண்ணது யாரும் கிடையாது. இன்றைக்கி நம்முடைய ஊழியத்தில் வந்து ஊழல் வர்றதுக்கு முதல் காரணமே ஊழியக்காரங்க வந்து எப்படிப்பட்டவர்கள் அல்ல, பஞ்சுவலானவர்கள் அல்ல. நேரத்துக்கு டைமை கடைப்பிடிக்கிறவர்கள் கிடையாது. நீங்கள் டைமை கடைப்பிடிச்சு பாருங்க பார்ப்போம். அதுலேயே ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது நீங்கள் உணர முடியும். டைமை கடைப்பிடிக்காதவங்களோட கர்த்தரே இருக்க மாட்டேது. பிகாஸ் யூ ஆர் an indisciplined minister of God. ஒரு நேரத்தை கடைப்பிடிக்காதவன் ஒரு ஒழுங்கற்ற ஒரு ஊழியன் என்று கர்த்தரே வந்து அப்படி ஒதுக்கி வச்சிருவார். ஏன்னா தேவன் வந்து ரொம்ப பஞ்சுவலாக இருக்கிறவர். 33 வருடம் தான் ஆண்டவர் பிதா வந்து அவருக்கு கொடுத்தாரு. அந்த 33 வருஷத்தை 30 வருஷம் வீட்லையும் 3.5 வருஷம் தான் ஊழியத்தில். அந்த 3.5 வருஷத்தில் ஒரு 12 பேரை உருவாக்கி இவருக்கு பின்னால் இந்த ஊழியம் தொடர்ந்து உலகம் முழுவதும் போவதற்குரிய குளோபல் எவாஞ்சலைசேஷன் அகில உலக ஊழியத்திற்கு 12 பேரை ஆயத்தப்படுத்தி விட்டு அவர் அந்த நேரம் வந்த உடனே கடந்து போய்விட்டார். அவருடைய பயிற்சி அரைகுறையாக இருக்கவில்லை. அவர் எப்படி உருவாக்குனார்? ஏசுதாஸ் வந்து என்கிட்ட என்னை உருவாக்குங்கன்னு கேட்டப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், வெறும் தியரி டீச்சிங் வந்து யாரையும் உருவாக்காது, நீங்கள் என்னோட இருந்தால் உங்களை உருவாக்கலாம். நீங்கள் மெக்கானிக்காக இருக்கிறீங்க, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆசைப்பாட்டுக்கு ஊழியம் செய்யணுங்கிறீங்க. இப்போ நான் உருக்குலைஞ்சு கிடக்கிறேன், என்னைய உருவாக்குங்கன்னு கேட்குறீங்க. உருவாக்கணும்னா நீங்கள் என் கூடவே இருக்கணுமே. அப்போ நான் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு நான் உங்கள் கூட இருக்கிறேன் அப்படின்னார். இவர் வந்து ஜனவரியில் சொல்லியிருக்காரு, நான் அந்த நேரம் வரும், தேவைப்படும் போது நான் உங்களை கூப்பிட்றேன்னு சொல்லி அனுப்பிட்டேன் ஜெபம் பண்ணி. மார்ச் மாதம் இந்த 2 பேர் வந்து என்னை கூப்பிட்டதுனால நான் அவருக்கு சொன்னேன், நீங்கள் வந்து இப்போ நான் ராஜபாளையத்துக்கு போகிறேன், நீங்கள் என் கூட வர முடியுமா என்று கேட்டேன். சரி நான் வர்றேன் அப்படின்னாரு. அதுக்கு பிறகு அன்றிலிருந்து 2012 இதுவரைக்கும் என்னோடையே வந்துக்கிட்டு இருக்காரு. அடுத்த மாதம் அவருடைய சாட்சியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கூட்டத்தில் முதல்ல உருவாக்கப்பட்டவர் அவர் தான். அவர் எப்படி உடைஞ்சு கிடந்தார், எப்படி நொறுக்கப்பட்டார், வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள், அவருடைய ஆவிக்குரிய தகப்பன் அவரை சரியான விதத்தில் நடத்தாமல் எப்படி விட்டார், இப்போ அவர் எப்படி இருக்கிறார்.
என்பதை எல்லாம் அடுத்த மாதத்திலே உங்களுக்கு அவர் கொஞ்ச நேரம் நான் டைம் கொடுக்குறேன் பிரசங்கத்துக்கு முன்னால் அவர் சாட்சி சொல்லுவார். அப்போ தான் இந்த இந்த கூட்டத்தினுடைய மேன்மை என்னன்னு தெரியும். இது நான் சொன்னல அறிவை விருத்தியாக்குற கூட்டம் இல்லை. ரெண்டாவது, இது இனி ஒரு ஃபெல்லோஷிப்பும் கிடையாது. பாசுகுமார் இனி ஒரு ஃபெல்லோஷிப் ஆரம்பிச்சிட்டாருன்னு யாரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதீங்க. எத்தனை ஃபெல்லோஷிப்பில் இருந்தும் இதில் இருந்து நீங்கள் கற்றுக்கொண்டு உருவாக்கப்படலாம். அல்லேலூயா. இது பொதுவான ஒரு ஊழியர்களை உருவாக்குகிற ஒரு கூட்டம். நான் எல்லா இடத்துலையும் அப்படி தான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். மாதம் மாதம் ஒரு ரெகுலராக. ஏன்னா இது ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு போனதுனால யாருக்குள்ளையும் மாற்றம் வராது. 12 சீஷர்களை இயேசு உருவாக்கின விதம் என்ன தெரியுமா? நல்லா கவனிங்க. அவர்களை தன்னோடு இருக்கும்படியாக அந்த 12 பேரும் அழைக்கப்பட்டு வந்த பிறகு அவங்க என்ன செய்யல? அவங்க வீட்டுக்கு போகலை. அவர்கள் எல்லாரும் யார் கூட இருந்தாங்க? இயேசு கூட இருந்தாங்க. இப்ப இயேசு பொதுவாக மலை பிரசங்கத்திலே மத்தேயு 5, 6, 7 இந்த 3 அதிகாரங்களிலேயே என்னெல்லாம் கிருபையின் பிரமாணம் என்ன, நமக்கு பழைய ஏற்பாட்டு பிரமாணத்திலிருந்து இது எப்படி ஒரு மறுரூபப்பட்ட ஒரு பிரமாணமாக இருக்கிறது, அதையும் கை கொண்டு அதையும் நிறைவேற்றி இதையும் கை கொள்ளணும் அப்படிங்கிறத அந்த டீச்சிங்கை முழுவதுமே மலை பிரசங்கத்திலே கொடுத்துட்டாரு. அந்த மலை பிரசங்கத்தை நம்ம கடைப்பிடித்து நடந்தாலே போதும். இப்போ நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, நமக்கு எல்லாம் தெரியும். மலை பிரசங்கமும் தெரியும், மத்தேயு, மார்க்கு, யோவான், லூக்கா சுவிசேஷமும் தெரியும், அப்போஸ்தலன்படி தெரியும், நிருபங்கள் தெரியும், போதக நிருபம் தெரியும், சிறையில் இருந்து எழுதப்பட்ட நிருபங்கள் தெரியும். எல்லாமே நமக்கு அத்துப்படி. ஆனால் அதில் இருக்கிறதின்படி இன்றைக்கு நம்ம வாழ்கிறோமாங்கிறது தான் இப்போ நமக்கு பிரச்சனை. கேட்குறோம், படிக்கிறோம், தெரிந்து கொள்ளுகிறோம், ஆனால் அதை வாழ்க்கையில் பிளண்ட் ஆகி இந்த வசனத்தின்படி நாம் வாழ்கிறோமா? இந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து இருக்கிறோமா? நம்ம மனைவியை இந்த வசனத்தின்படி நடத்துகிறோமா? நம்ம பிள்ளைகளை இதை மாதிரி நடத்துகிறோமா? நம்ம விசுவாசிகளை இந்த மாதிரி நடத்திட்டு போகிறோமா? நம்ம இதை மாதிரி வாழ்கிறோமா, பேசுகிறோமா, இருக்கிறோமா அப்படின்னு கேட்டால் எத்தனை பேர்? கலாத்தியர் 5:22 ஆவிக்குரிய கனி. அந்த ஆவிக்குரிய கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கம். இந்த கனிகள் நம்மிடத்தில் இருக்கிறதா? கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். அப்போ எந்த கனி? ஆவிக்குரிய கனி. இப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் ஆவிக்குரிய கனி கொடுக்குறோமான்னு யோசித்து பாருங்க. அல்லேலூயா, ஆமென். என்னுடைய சர்ச்சில் பேட்டையில் நடக்கிற இந்த ஊழியர் மீட்டிங்கில் நான் எல்லாருக்கும் ஒரு பேப்பரை கையில் கொடுத்து ஆவிக்குரிய கனியை முதல்ல எழுதுங்க. இந்த ஆவிக்குரிய கனி உங்கள் வாழ்க்கையில் எத்தனை % இருக்குது? அன்பு எத்தனை % இருக்குது? அன்புன்னா நமக்கு யார் அன்பு பாராட்டுறாங்களோ அவங்க கிட்ட தான் நம்ம அன்பு பாராட்டுவோம். நமக்கு துரோகம் பண்ணவங்க, நமக்கு விரோதமாக கிரியை செஞ்சவங்க நம்ம அன்பு பாராட்ட முடியுமா? அப்படி நீங்கள் அன்பு பாராட்டுறீங்களா? 7 ஜென்மத்துக்கும் அவங்க மூஞ்சில் நம்ம முழிக்க மாட்டோம், பேச மாட்டோம். ஆனால் அன்பு 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 அன்புன்னு பிரசங்கம் பண்ணுவோம். ஆனால் என்ன செய்ய மாட்டோம்? நமக்கு துரோகம் பண்ண ஒரு நபரை நமக்கு மன்னிக்க முடியாது, மன்னிக்கவும் முடியாது, அவங்க மேலே நம்ம அன்பு பாராட்டவும் முடியாது. ஆனால் அன்பை பற்றி பேசுவோம். நம்ம யார் மேலே அன்பு பாராட்டுவோம்? நம்ம மேலே யார் அன்பு பாராட்டுறாங்களோ அவங்க மேலே தான் நம்ம அன்பு பாராட்டுவோம், இல்லையா? நான் சொல்கிறது தவறாக இருந்தால் நீங்கள் கை வைத்து நிறுத்தி என்கிட்ட கேள்வி கேட்கலாம். இன்றைக்கு இந்த அன்புங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் நம்ம லைஃப்ல இருக்கா? நமக்கு விரோதமாய் கிரியை செய்தவர்கள், நம்ம ஊழியத்திலே நமக்கு துரோகம் பண்ணினவர்கள், அவர்களை நம்மால் மன்னிக்க முடிகிறதா? அவர்கள் மீது நம்ம அன்பு செலுத்த முடியுதா? கூடவே இருக்க மனைவியவே மன்னிக்க முடியாம நிறைய கணவன்மார் ஊழியக்காரங்க திணறிட்டு கிடக்காங்க. யாரை மன்னிக்க முடியல? மனைவி. பிள்ளைகளை மன்னிக்க முடியல. இதெல்லாம் நீங்க மன்னிக்காத நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளே சேர்ந்து 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 வரும் பொழுது என்ன ஆகும் தெரியுமா? அதுதான் உங்களுக்குள்ள மன அழுத்தத்தை கொண்டு வரும். பிறரை மன்னிக்காத பட்சத்தில் உங்கள் மனதுக்குள்ளே இருக்கிற அந்த அழுத்தம் அப்படி வீரியமாக அதிகமாகி ஒரு நாள் நீங்கள் செயல்படாத ஒரு ஊழியக்காரனாக ஒரு மூலையில போய் உங்களை உட்கார வச்சிடும் அந்த மன அழுத்தம். அதாவது நமக்கு விரோதமா மனைவி ஏதாவது தப்பு பண்ணா மன்னிச்சிடலாம். சபைக்கு விரோதமா விசுவாசிகள் எதிராக ஏதாவது பிரச்சனை பண்ணும்போது அதை மன்னிக்க முடிய மாட்டேங்களா? நமக்கு நம்ம சகித்து விடுவோம், விசுவாசிகள் சகிக்க மாட்டாங்களா? சர்ச்சை விட்டு போயிட்டாங்க, நமக்குலாம் நஷ்டம்.
அதனால தான் எங்களுக்கு கோபம் வருது. அதனால தான் நாங்கள் அதை மன்னிக்கவே நீங்க முடியல சொல்லி கோபம் பார்க்கணும். வந்து மன்னிக்காமல் இருந்ததுனால உங்கள் மனைவி கூட ஒரு மாற்றமும் வராது. நம்ம கோவப்பட்டதுனாலயோ, நீங்க எத்தனையோ பேர் மனைவி கிட்ட கோவப்பட்டிருப்பீங்க. கோவப்படாத யார் இருக்கா? எல்லாரும் கோவப்படுவோம். நீங்க கோவப்பட்டு எத்தனை மனைவிமாரை மாத்திருக்கீங்க? ஒரு ஆள் எனக்கு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுங்க பார்ப்போம். நான் கோவப்பட்டதுனால என்னுடைய மனைவி மாறிவிட்டாள், நான் கோவப்பட்டதுனால எங்க பாஸ்டர் என் ஹஸ்பண்ட் மாறிட்டாரு, சொல்லுங்க. நம்முடைய கோபம் வந்து தேவ நீதியை நடப்பிக்க மாட்டாது. அதான் நம்ம நிறைய விஷயங்களை தவறுதலாகவே புரிந்து கொண்டு தவறுதலாகவே செய்து கொண்டு வருகிறோம். அதனால தான் நம்ம ஈடேற முடியாம கஷ்டப்படுறோம். கூட்டம் வந்துருங்க சபைக்குள்ள வந்து, இன்னைக்கு இருக்கிற சபைக்குள்ள, நான் தஞ்சாவூர்ல பேசினேன் ஊழியர் மீட்டிங்ல. சபைக்குள்ள வந்து ஆடு மேய்க்கத்தான் உங்களை என்னையும் கத்தர் வச்சிருக்காரு. ஆனா இன்னைக்கு சபைக்குள்ள யாரெல்லாம் இருக்கா? சபைக்குள்ள இன்னைக்கு எதெல்லாம் இருக்கு? பன்றி இருக்கு சபைக்குள்ள, எரும மாடு இருக்கு, யானை இருக்கு, நரி இருக்கு, ஓனாய் இருக்கு, பாம்பு இருக்கு, சர்ப்பம், இத மாதிரி நிறைய. இதெல்லாம் ஒவ்வொன்றும் சுவாபம். யானை, இந்த ஒவ்வொன்றுக்கும் என்ன இருக்கு? ஒரு சுவாபம் இருக்கு. இந்த கேரக்டர் உள்ள மனிதர்கள் சபையில் இன்னைக்கு இருக்கிறார்கள். இதுல ஆடுகளும் இருக்கு. ஆனா மெஜாரிட்டி யார் இருக்கா? இதான் இருக்கு. இதைத்தான் நீங்கள் நானும் மேய்ச்சிக்கிட்டு இருக்கோம். சுத்தமா நான் ஆடு மேய்க்கிறேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இல்ல, நானுமே சொல்ல முடியாது. நானுமே ஆடு மேய்க்கல. கூட்டத்தை கூட்டிடலாம். கூட்டம் கூட்டுறது ரொம்ப ஈஸி. நீங்க மத்தியானம் சாப்பாடு போடுங்க, கூட்டம் வந்துடும். நீங்க சாப்பாடு போட்டா என்ன வந்துடும்? கூட்டம் வந்துடும். அது என்ன கூட்டமா இருக்கும்னா சாப்பாட்டு கூட்டமா இருக்கும். சத்தியத்தை போதித்து அந்த சத்தியத்துல வளர்ந்து இவர்களை மறுரூபப்படுத்தி பரலோகத்துக்கு கொண்டு போகணும். அதுதான் நம்முடைய நோக்கம். நம்முடைய நோக்கம் இப்ப இருக்கிற ட்ரெண்ட் என்ன தெரியுமா? கூட்டத்தை கூட்டணும், கூட்டத்தை கூட்டணும், கட்டடத்தை பெருசாகணும், கட்டடம் பெருசாகிரும், கூட்டம் கூடிரும். ஆனா உள்ள இருக்கிறது பன்னியும் கழுதையும் குதிரையும் இதுதான் இருக்கும். இதை மறுரூபமாக்குறதுக்கு ஆண்டவர் வரல. ஆண்டவர் மறுரூபமாக்குறதுக்கு வர்றது சபையை மறுரூபமாக்க வர்றாரு. ஏன்னா அது மனவாட்டி, அவருடைய சரீரம். அந்த மனவாட்டி தன்னை அலங்கரித்தாள். அப்ப சபையானது இன்றைக்கு அசுத்தத்திலிருந்து விடுபட்டு தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு மணவாளனை எதிர்நோக்கி இருக்க வேண்டும். அந்த டைம்ல நம்ம இப்ப இருக்கிறோம். ஆனா இப்போ ஊழியர்களாகிய நமக்கு அந்த மாதிரி ஒரு சிந்தனை இல்லை. அவரு நேற்றுக்கு ஊழியத்துக்கு வந்தவரே வாங்கி ஒரு இடம் வாங்கி சர்ச்சை கட்டிட்டாரு. அங்க 10-100 பேர் போறாங்க. நம்ம அதுக்கு ஈக்குவலா என்ன செய்யும்? ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு தனித்தனி தாளந்தை கொடுத்துருக்காரு. ஒவ்வொருவருக்கும் தனித்தனி கிருபையை கத்தர் கொடுத்திருக்காரு. ஒவ்வொருவருக்கும் தனித்தனி அழைப்பை கத்தர் கொடுத்திருக்காரு. அவரவர்கள் முதல்ல அதை நாம் புரிந்து கொண்டால் நம்ம யார் ஊழியத்திலையும் கிராஸ் ஆக மாட்டோம். எந்த ஊழியத்திலையும் நாம கிராஸ் ஆக மாட்டோம். நமக்கு வந்து மற்றவங்களோட தான் போட்டி போட்டு அவங்க இப்படி வச்சிருக்காங்க, இவங்க இப்படி வச்சிருக்காங்க, நம்ம இப்படி பண்ணணும் அப்படின்னா நம்ம கத்தர் அழைத்த நோக்கமே போயிடும். தேவ நம்மை அழைத்த நோக்கம் வந்து ஒரு கூட்ட பரிசுத்தவான்களை மனவாட்டியை இந்த உலகத்தில் உருவாக்கி அவர் வரும் பொழுது அவர் இதை மறுரூபமாக்க வேண்டும் என்பதுதான் உங்களையும் என்னையும் கத்தர் அழைத்த நோக்கம். அந்த நோக்கத்தை விட்டு பிசாசு நம்மளை தந்திரமாக விலகிச் செல்ல அவன் செய்து விட்டான். அதான் இன்னைக்கு மெகா சர்ச் சொல்லி இன்னைக்கு மெகா சர்ச் உருவாயிட்டு. நீங்க சிட்டியில எல்லாம் போனீங்கன்னா பெரிய பெரிய சபைகள் ஆயிரக்கணக்கிலே கூடுகிறார்கள். சமீப காலங்களிலே எனக்கு தெரிய மெகா சர்ச்சா இருந்த சபைகள் எல்லாமே 4 துண்டா 5 துண்டா உடைக்கப்பட்டு விட்டது. திருச்சியில 4-5 துண்டா உடைஞ்சிட்டு, சென்னையில அதே மாதிரி உடைஞ்சிட்டு. ஏன், எதனால உடையுது? வேதத்துல வந்து அப்படி மெகா சர்ச்னு ஒரு சர்ச்சே கிடையாது. மெகா சர்ச்னு ஒண்ணு கிடையாது. ஏன்னா நம்ம வெறும் கூட்டத்தை கூட்டுகிறவர்கள் அல்ல. அந்த வருமானத்துக்காக பெரிய கூட்டம் வந்தா காணிக்க நிறைய வரும், வசதியாக இருக்கணும், அதல்ல நம்முடைய நோக்கம். எல்லாம் இருக்கையில ஆண்டவர் நம்மளை பட்டினியா உபவாசம் போடுன்னா உபவாசம் போடணும். வீடு நிறைய டேபிள் நிறைய சாப்பாடு இருக்கும், ஆனா இங்க வயிற்றுக்குள்ள போகாது. நான் போன மாசம் ஜப்பான்ல நாங்க மிஷினரி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். என்னுடைய கடைசி மகள் மருமகன் அவங்க 2 பேரும் அங்க மிஷினரியா இருக்காங்க.
அந்த ஊழியத்தை அடுத்து ஒரு நிலைக்கு நல்ல முன்னேற்றத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லி ஒருவர் எனக்கு ஃபோன் பண்ணி, ஐயா நீங்களும் அம்மாவும் வந்துருங்க, நம்ம அந்த ஊழியத்தை பற்றி கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி அவர் வர சொன்னார். எனக்கு டிக்கெட்டுக்கும் அவரே பே பண்ணிட்டார். அங்கே போகணும் அப்படின்னு பிளான் பண்ணி டிக்கெட் எல்லாம் போடும்போது கத்த சொன்னார், நீ அங்கே போய் உபவாசத்தில் இருக்கணும்னாரு. போன அன்னையிலிருந்தே எதில் இருக்கணும்? உபவாசம். எனக்கு 8ஆம் தேதி ஒரு ஸ்தாபனத்தினுடைய கான்ஃபரன்ஸ், ஒரு 220 பாஸ்டர்ஸ் அந்த ஸ்தாபனத்தில் வர்றாங்க. போன வருஷம் டேட்டு கேட்டாங்க, எனக்கு கொடுக்க முடியல. ஸோ இந்த வருஷம் நீங்கள் எப்படினாலும் சரி நீங்கள் எங்களுக்கு டேட் வேணும்னாங்க. 8, 9 டேட்டு கொடுத்தேன். 8ஆம் தேதி 9ஆம் தேதி பிரசங்கம் பண்ணிவிட்டு 9ஆம் தேதி நைட்டு ஃப்ளைட் எடுத்து ஜப்பானுக்கு போய் திருச்சி போய் சிங்கப்பூர் போய் 10ஆம் தேதி அங்கே போய் சேர்ந்துட்டோம். 10ஆம் தேதியிலேருந்து 3 நாள் உபவாசம். மொத்தத்தில் கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் உபவாசம் இருந்தோம். இன்னொரு தேசத்துக்கு போகிறோம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நீ உபவாசத்தில் இரு. அங்கே போய் உபவாசம் 7 நாள் உபவாசம் இருந்தோம். அந்த ஊழியம் அடுத்த கட்டத்துக்கு வளரணும். போய் முதல் நாள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த முதல் நாள் கூட்டத்திலேயே நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2, 4, 6 பேர் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். அந்த முதல் கூட்டத்திலேயே 5,10,000 எண்ணெய் அவங்களுக்கு ஒரு டெபிசிட் இருந்தது. அதை ஆண்டவர் சந்தித்தார். அல்லேலூயா. அது ஒரு பெரிய மிராக்கிள். 5,10,000 எண்ணெய் ஒரு டெபிசிட்டாக இருந்த ஒரு காரியத்தை கர்த்தர் நிறைவு செய்தார். ஆமென். அதான் முதல் அடையாளம். நம்மளை ஒரு இடத்துக்கு கர்த்தர் கொண்டு போறாருன்னா அங்கே போய் உபவாசத்தோடும் கண்ணீரோடையும். இப்போ நமக்கு அப்படி இல்லை. அந்த காலத்தில் பட்டினியாக கிடந்தே உபவாசம் இருந்தோம். சாப்பிட்றதுக்கு வழி கிடையாது. ஆனால் என்ன வேணாலும் அப்போ சாப்பிட்லாம். இப்போ என்ன வேணாலும் நம்ம சாப்பிட்றதுக்கு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு. ஆனால் சாப்பிட்றதுக்கு நமக்கு முடியாது. இப்போ நமக்கு உணவில் கட்டுப்பாடு வந்துடுச்சு. அந்த கட்டுப்பாடோடு நம்ம இருக்கிறோம். அப்போ இதெல்லாம் இப்போ இன்னைக்கு எல்லாம் இருந்தாலும் உபவாசத்தோடும் கண்ணீரோடும் கர்த்தரை தேடுறவங்க தான் உருப்படுவாங்க. சும்மா கூடி கும்மாளம் போட்டுட்டு போறவங்க உருப்பட முடியாது. இப்போ நம்ம ஊழியத்தில் உருப்படணும்னு நினைக்கிறோமா, அல்லது ஊழியத்தை கர்த்தர் சித்தப்படி கட்டணும்னு நினைக்கிறோமா, அல்லது நம்ம விருப்பப்படி கட்டணும்னு நினைக்கிறோமா? இதை தான் நீங்க தீர்மானிக்கணும். பேர் வாங்கணும்னு ஊழியம் செய்கிறீங்களா? இப்போ நான்லாம் பேர் வாங்கணும், புகழ் வேணும், எனக்கு அந்த எண்ணமே கிடையாது. அதனால தான் 5 பேருக்கும் பேசுவேன், 100 பேருக்கும் பேசுவேன், 50 பேருக்கும் பேசுவேன். எனக்கு இந்த உருவாக்குகிற கூட்டத்தில் அதிகபட்சம் போனால் ஒரு 30, கள்ளக்குறிச்சியில் மட்டும்தான் ஒரு 45-50 பேர் வருவாங்க. மற்ற எல்லா இடத்துலையுமே 20லேருந்து 30க்குள்ளே தான் நிற்கும். அதுதான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்றைக்கி இந்த சர்ச்சு முழுவதும் கூட்டத்தை கூடி ஒரு 100 பேர் 200 பேர் இருந்தால் 4 பேர் தூங்கிட்டு இருப்பாங்க, 2 பேர் செல்லை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. குமார் கூப்பிட்டாரு போய் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக 2 பேர் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. என்னோடு உங்களுடைய மனம் இசையவே இசையாது. நான் நேற்றைக்கு பிரசங்கம் பண்ணும்போது சொன்னேன், உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியிலே கொட்டப்படுவதற்கும் மனுஷர்களால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேற ஒன்றுக்கும் அது உதவாது. அப்ப சாரமற்ற உப்பு, அதுக்கு ஒரு உதாரணம் லோத்துவின் மனைவி. அதை நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணல. நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணது கேயாசி. ஒரு பெரிய தீர்க்கதரிசிக்கு கீழே ஒரு அசிஸ்டண்டா இருக்கிறான், வேலைக்காரனா இருக்கிறான் கேயாசி. ஆனால் அந்த கேயாசி இப்போ பார்க்குறான், இந்த நாகமான் கொண்டு கொடுத்த இந்த பொன்னையும் இந்த காணிக்கையும் வேண்டான்னு சொல்லிட்டாரே எஜமான். விடக்கூடாது, இதை விடக்கூடாது. எதுக்கு பின்னால ஓடுறான்? இவன் காணிக்கைக்கு பின்னால ஓடுறான். எலிசாவினுடைய மனம் இந்த கேயாசிக்கு பின்னால ஓடுது. இவன் போய் அவன் ஓடி வர்றதை பார்த்தவொன்னே அவன் ரதத்தை நிறுத்தி அவனுக்கு கேட்டதுக்கு மேலே டபுள் மடங்காக கொடுத்து அனுப்பி விட்டான். அவன் ஒரு பெரிய பொய்யை சொல்லி வாங்கிட்டான். வாங்கிக்கிட்டு அவன் தெரியாமல் ஒரு இடத்துல வச்சுட்டு எலிசாவுக்கு முன்னால் அப்படி நிற்கான். இப்போ எங்கே இருந்து வருகிறாயின்னு கேட்டது. நான் எங்கேயும் போகலை, இங்கே தான் இருக்கேன். இங்கே வெரி சிம்பிளாக யோசித்து பாருங்க. அரண்மனைக்குள் நடக்கிறதை கூட எலிசாவினாலே கண்டுபிடிக்கக்கூடிய தீர்க்க தரிசன ஆவி அவனுக்குள் இருக்கிறது என்று யாருக்கு தெரியும்? கேயாசிக்கு தெரியும். ஆனா ஒரு நிமிஷத்துல சாத்தாம மைண்ட அப்படியே மடக்கி தன் எஜமானுக்கு தன்னை பற்றி தெரியாதது போல அவங்க நடிக்கிறான். அதாவது அப்பந்தான் சொல்றான்,
அவன் உன்னை சந்திக்கும்படி ரதத்திலிருந்து இறங்கும் பொழுது, 2 ராஜாக்கள் 5 இருக்கு இல்லையா, இறங்கும் பொழுது என் மனம் உன்னோடே கூட செல்லவில்லையா? என் மனம், அதுக்கு தான் நேற்றுக்கு நான் சொன்னேன், விசுவாசிகள் ஜாக்கிரதையா இருங்க, என் மனம் உங்களோடு கூட இருக்கிறது. எங்க போனாலும் என் மனம் உங்களுக்கு பின்னால வருகிறது. நான் எங்க வாரத்தில் 5 நாள் 4 நாள் நான் வெளியில தான் இருக்கிறேன். வெள்ளி சனி ஞாயிறு தான் அங்க இருப்பேன். ஆனால் நான் எங்கே இருந்தாலும் என் மனம் உங்களோடு இருக்கிறது. அதுதான் ஊழியக்காரனுக்கும் விசுவாசிக்கும் இடையில இருக்கக்கூடிய பந்தம். நம்ம விசுவாசியினுடைய நிலை என்ன யாருக்கு தெரியும்? ஊழியருக்கு தெரியும். அந்த சபை நம்மால் ஆதாயம் பண்ண அந்த ஆத்துமாவுக்கு நம்ம உத்தரவாதம். இன்னைக்கு நமக்கு கிடைக்கிற காணிக்க தசமாக நமக்கு கூலி கிடையாது. அது தப்பா நினைக்காதீங்க. நான் பிரயாசப்பட்டு எல்லாம் செஞ்சேன், எனக்கு இதுல இருந்து இன்னைக்கு காணிக்க வருது, தசமம் வருது, நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன்னா நோ, அது உங்களுடைய கூலி அல்ல. ஒரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ணி அதை நில நின்று பரலோகத்துக்கு போனால் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். நம்ம கட்டினது நிலைக்கல அப்படின்னா அதனுடைய கூலி நமக்கு கிடைக்காது. அப்ப சாத்தான் நம்முடைய நோக்கத்தை, நம்ம ஆண்டவர் எதுக்கு அழைத்தாரோ அந்த அழைப்பிலிருந்து, அழைப்பின் நோக்கத்திலிருந்து அப்படியே நம்மளை டைவர்ட் பண்ணி வேற திசை கொண்டு போயிட்டான். கூட்டத்தை கூட்டு, ஆனா அந்த கூட்டம் பரலோகத்துக்கு வரக்கூடாது. உன் சபைக்கு நிறைய கூட்டம் வரணும், ஆனா நீ வசனம் அங்க பேசக்கூடாது. கதை பேசு, கிண்டல் பேசு, கேலி பேசு, சிரிக்க வையே, என்ஜாய் பண்ண வையே. இதுதான் யாருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்? பிசாசுடைய இன்ஸ்ட்ரக்ஷன். அதுதான் இன்னைக்கு பிரசங்கங்கள் எல்லாமே எப்படி போயிட்டு இருக்கு? கேலியும் கிண்டலும். நீங்க யூடியூப்ல நீங்க பாருங்க, யூடியூப்பை பார்த்த எந்த ஒரு விசுவாசியும் மனம் திரும்புதலும் வராது, பரலோகத்துக்கு போகவும் மாட்டாங்க. இன்னைக்கு முழுக்க முழுக்க அறவேக்காடுல உள்ளது தான் இன்னைக்கு யூடியூப்ல போட்டு அவங்க எதுக்காகன்னா வியூஸ் கூடணும், அதுல ஏதாவது ஒரு வருமானம் வரணுங்கிறதுக்காக தான் எதுல போய் போட்டுக்கிட்டு இருக்காங்க? யூடியூப்ல போய் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு உண்மையான ஒரு நிலைப்பாட்டோட 4 பேர் சத்தியத்தை கேட்டு மனம் திரும்புங்கிற நோக்கத்துல அதுல பேசப்படுதா? அப்படி கண்டிப்பாக பிரசங்கம் பண்ணினீர்கள் ஆனால் உங்களுடைய அந்த மெசேஜை அவங்க பார்க்க மாட்டாங்க. கண்டிப்பா நீங்க பேசுனீங்கன்னா, கண்டித்து பேசுனா நீங்க அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு பிடிக்காது. இப்ப ஜனங்களுக்கு இது பிடிக்கலன்னு உடனே நம்ம என்ன செய்யறோம்? நம்ம ட்ரெண்டை மாத்துதோம். இப்ப ட்ரெண்டை மாத்தின உடனே ஆசீர்வாதத்தை பேசணும் அப்படின்னு அந்த நிலைப்பாட்டுக்கு நம்ம வர்றோம். அப்ப பிசாசு அவன் சந்தோஷப்படுதான், ராஜா உன்னை இதுக்குத்தாம்பா நான் இவ்வளவு நாள் பிரயாசப்பட்டேன், உன் மனநிலையை நான் மாத்திட்டேன், உன் எண்ணத்தையும் நான் மாத்திட்டேன், நீ இதே மாதிரி பிரசங்கம் பண்ணு, உன் சபை நிறைய கூட்டம் வரும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அது இப்ப நான் சொல்ல விரும்பல. கை நிறைய வேணும், நமக்கு கூட்டம் வேணும். பட் அந்த கூட்டம் பரலோகம் போகிற கூட்டமாக இருக்க வேண்டும். நீங்கள் உபதேசத்தை பேச பேச வாழ்க்கையில ஃபில்டரேஷன் ஆகும், வடிகட்டப்படும். உபதேசம் என்பது என்னது? வாழ்க்கையை வடிகட்டி கர்த்தருக்கு நேராக திருப்புவதுதான் எது? உபதேசம். என்றைக்கு நம்முடைய பெந்தைக்கோஸ்து உபதேசத்துக்கு என்றைக்கு ஆபத்து வந்ததோ அன்றைக்கே பெந்தைக்கோஸ்து சபை சீரழிய தொடங்கி விட்டது. அதுக்கு பிசாசு யாரை பிடிச்சான்னா அந்த ஸ்தாபனத்துடைய தலைவர்களை பிடிச்சான். தலையை பிடிச்சா தானே எல்லாம் வாழ ஆடாது, அதனால தலையை போய் சக்குன்னு பிடிச்சிட்டான். அதனாலதான் நான் அடிக்கடி இதுல இருந்து 50 வருஷங்களுக்கு முன்னால நடந்த அந்த நிகழ்வுகளையே நான் உதாரணமாக சொல்லுகிறேன். இப்போ அல்ல, 20-30 வருஷத்துக்கு முன்னால உள்ளதல்ல, 50 வருஷத்துக்கு முன்னால என்ன நடந்தது? அன்றைக்கு அவர்கள் எப்படி விசுவாசத்தை அபியாசப்படுத்தினார்கள், வேத வசனத்தை எப்படி தங்கள் வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தி அவர்கள் தேவநாமத்தை மகிமைப்படுத்தினார்கள், கர்த்தர் எப்படி அவர்களை பயன்படுத்தினார். இன்றைக்கு அது அல்ல. அந்த காலத்துல இருந்தது போல இன்னைக்கு தேடி எடுத்த, இன்னைக்கு நல்ல சத்தியம் பேசுகிற ஒரு ஊழியக்காரனை தேடினாலும் இன்னைக்கு கிடையாது. ஒரு கன்வென்ஷன் வைக்கணும், நம்மள மாதிரி அந்த ஆவியோட அந்த அனலோட சத்தியத்தை கரெக்டா பேசுகிற நல்ல ஒரு ஊழியக்காரனை தேர்ந்தெடுக்கணும்னா மண்டை காயுது. இல்ல, எல்லாமே அந்த பெர்வர்ஷன், சத்தியத்தை விட்டு விலகி. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை தான் நான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது முகவுரை. நான் இன்னும் சப்ஜெக்டுக்கு வரல, அதுக்குள்ள நேரம் ஆயிட்டு. 2 தீமோத்தேயு
4ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனத்தை யாராவது ஒருத்தர் வேகமா எடுத்து வாசிங்க பார்ப்போம். ம் 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 இந்த மைக்கை கொடுங்க. ம் 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 சமயம் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவிதிறன் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிற காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாய் இரு. தீங்கு அனுபவி, சுவிசேஷர்களை வேலை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்த்ததே. இன்றைக்கு இந்த கடைசி காலத்துல ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் இந்த கடைசி காலத்துல நம்ம எப்படி இருக்கணும், அல்லது கடைசி கால ஊழியத்தை நாம் எப்படி செய்ய வேண்டும், அல்லேலூயா, அந்த திட்டங்களையும் அந்த காரியங்களையும் நாம் புரிந்து கொண்டு நாம் இதுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். அது இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம ஊழியம் நடக்கும், கூட்டம் வரும், வருமானம் இருக்கும், கட்டடம் கட்டுவோம், ஸ்க்ரீன் போடுவோம், புகை போடலாம், எல்லாம் நடக்கும், டான்ஸ் ஆடலாம், ஜனங்களை உணர்ச்சி வசப்படுத்தி உணர்ச்சி வசத்திலேயே நடத்திக்கிட்டு போய் எங்கே கொண்டு போய் சேர்த்துடலாம், நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துடலாம். நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பிசாசெல்லாம் தேவையில்லை. யார் போதும் சொல்லுங்க? ஊழியக்காரனே போதும். ஏன்னா பிசாசுக்கு அதான் டார்கெட்டு. நான் இன்னொரு ஆளை தேர்ந்தெடுக்க நான் விரும்பலை. அழைக்கப்பட்ட ஊழியக்காரன் அழைப்பிலிருந்து அவனை விலகச் செய்து உலகத்தின் மீது ஆசை, அந்த உலகத்தின் மீது ஆசையை வச்சு இச்சையை நிறைவேற்றும்படியான கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படக்கூடிய ஊழியக்காரனை வச்சே ஒரு பெருங்கூட்டத்தை அவன் நகர்த்தி கொண்டு போய் நான் நரகத்தில் சேர்த்துருவான். இதுல 1-2 தப்பி சத்தியான்னு கிடக்கலாம், அது பட்டினியோட பசியோட தீங்கு அனுபவிச்சு கஷ்டப்பட்டுட்டு கிடக்கும். இவங்க அவங்கள பார்க்கவே மாட்டாங்க. இவங்க வழி விலகி போயிட்டாங்க, உபதேசத்தை விட்டு போயிட்டாங்க, நரகத்துக்கு நேராக போறாங்க. இவங்க பக்கம் திரும்பினால அந்த ஆவி நம்மளை பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அவங்களோட விட்டு, அதுக்கு தான் பவுல் சொன்னாரு தீமோத்தேயுக்கு, இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகி ஓடிருந்தாரு, நீ மாட்டிக்கிடுவேன். இன்னைக்கு அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. நோக்கம் என்ன? நம்ம அழைப்பின் நோக்கம் என்ன? எதுக்காக கர்த்தர் அழைத்தாரு? அழைத்த நோக்கத்தை இன்னைக்கு நம்ம நிறைவேற்றுறோமா? நீங்க அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். பவுல் ரிமைண்ட் பண்றாருல, ஞாபகப்படுத்துறாருல. எதை பார்க்கணும்? அழைக்கப்பட்ட அழைப்பை பார்க்கணும். அந்த அழைப்பை விட்டு விட்டு எதையோ ஒன்றை இந்த உலகத்திலே செய்கிறோம் என்று நாம் செய்யக்கூடாது. அவருடைய சித்தம் செய்யல அப்படின்னா பரலோகத்துக்கு நம்ம போக முடியாது. பிதாவின் சித்தம் செய்யாத ஊழியக்காரன் எங்க போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. இப்ப அடுத்த கேள்வி, பிதாவின் சித்தம் செய்கிற ஊழியக்காரன் யாரு? எப்படி கண்டுபிடிக்கிறது? மரத்தை எதனால் அறியலாம்? கனியினால் அறியலாம். நல்ல பெரிய பிரசங்கியாரா இருப்பாங்க, கனி இருக்கா? அவங்களுக்குள்ள அந்த 9 வரம் இருக்கும். நீங்க வரத்தை முதன்மைப்படுத்தினீங்கன்னா மபா போயிருவீங்க. எந்த ஊழியக்காரங்கள்லாம் வரத்தை முதன்மைப்படுத்தி கனியை வெளியே தள்ளினாங்களோ அவங்க இன்னைக்கு ஊழியத்திலே இல்லை. ஏனென்றால் அவர்கள் எதை முதன்மைப்படுத்தினார்கள்? சொல்லுங்க. வரத்தை. வரமும் 9 தான், கனியும் 9 தான். அப்ப வரத்தை முன்னிலைப்படுத்தி வரத்திலேயே சோபித்துக் கொண்டு வந்தவர்கள் டுடே they are demolished. நொறுக்கப்பட்டு கிடக்கிறார்கள், எழும்ப முடியல. ஒரு ஊழியக்காரன் வசனத்துல சபையை கட்டணும், அற்புதத்துல சபையை கட்டக்கூடாது. அற்புதத்துல சபையை கட்டின ஒரு ஊழியக்காரன் எனக்கு தெரியும். இன்றைக்கு அவர் பிரசங்கமே பண்ண முடியாம அப்படியே ஒரு பெரிய மன அழுத்தத்துக்குள்ள போய் அப்படி உட்கார்ந்துருக்காரு. அவருடைய மகன் திடீர்னு இறந்துட்டார். அவர் ஒரு மருத்துவர். அந்த மகனுடைய இழப்பை அவரால் தாங்க முடியல, அவரால் அதை ஜெயிக்க முடியல. அந்த மரணம் நம்ம மகன் இப்படி இறந்துட்டானே அப்படின்னு சொல்லி அதை சிந்தித்த பொழுது அவர் அந்த மன அழுத்தத்துக்குள்ள போய் அப்படியே சப்புன்னு உட்கார்ந்துட்டாரு. இன்னைக்கு பேசுறதுக்கு வரமாட்டாங்க, வாயை திறந்து பேச முடியல, பிரசங்கம் பண்ண முடியல. ஊழியர் கூட்டத்தில் பெரிய ஆளு மதிச்சு 2 வார்த்தை பேசுவாங்கன்னா அவரால் பேசவே முடியல. கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு உட்கார்ந்துட்டு அதுக்கு தாண்டி போக முடியல.
அதுக்கு தான் நான் பாஸ்டர் ஜான் ரோசனுடைய அந்த அனுபவத்தை நான் சொன்னேன். அவரால் ஏன் அந்த காலத்தில் எந்த கமெண்ட்ரியும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் அருமையாக கானான் யாத்திரை, ஆசரிப்பு கூடாரம், உன்னத பாட்டு, விளக்கம், இதெல்லாம் கருகலான சத்தியங்கள். எங்கிருந்து அதை எடுத்து எழுதினார்கள்? பரலோகத்திலிருந்து தேவன் அவர்களுக்கு கொடுத்த வெளிப்பாட்டை எழுதினார்கள். அறிவுல எழுதல, வெளிப்பாட்டில் எழுதினாங்க, பரலோக ஞானத்தில் எழுதினாங்க. இல்லை வரம் இருந்தால் தானே சபைக்கு ஜனங்கள் நிறைய பேர் கூட்டி சேர்க்க முடியும். எப்படி வரங்களை கிரியை செய்ய வச்சா தானே, வரம் கிரியை செஞ்சால் தானே ஜனங்கள் கூட்டி சேர்க்கப்படுவார்கள் சபையில். பிறகு வரம் முக்கியம் தானே. கனியை விட வரமும் முக்கியம் தானேங்க. அதை கனியை விட வரத்தை முக்கியப்படுத்தினவன் இன்னைக்கு ஊழியத்தில் இல்லைன்னு நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பேரை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் பேரை அட்ரஸ் சொல்லலை. ஏன் உங்களுக்கே தெரியாதா? தெரியுமா தெரியாதா? வரங்களிலே பிரகாசமாக வரங்கள்ல ஓடினவங்க இன்னைக்கு ஊழியமே செய்யல தெரியுமா? ஏன்? கனி இல்லை. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு விலகி ஓடுன்னு பவுல் சொல்றாரு, எச்சரிக்கிறாரு. அந்த கனியற்ற அந்தகார கிரியை நம்மை ஆட்கொள்ளும் பொழுது வரங்கள் கிரியை செய்யும். ஆனா எது கிரியை செய்யாது? இது வாழணுங்க. அன்பா இருக்கணும்னா சும்மா லேசா உன்னை எதிரிய உன் சத்துருவுக்கு நீ ஆகாரத்தை கொடுன்னா சத்துருவை கொடுப்பீங்களா? நீங்க சத்துருவை நேசிக்க முடியுமா? சத்துருவுக்கு நம்ம ஆகாரத்தை கொடுக்க முடியுமா? அதுக்கெல்லாம் சில அனுபவங்கள் வேணும், முதிர்ச்சி வேணும், வளர்ச்சி வேணும். வளர்ச்சியும் இல்லை, முதிர்ச்சியும் இல்லை அப்படின்னா நம்ம என்ன லட்சணத்தில் இருக்கோமோ அந்த லட்சணத்தில் நம்ம விசுவாசி இருப்பாங்க. நம்மளை தாண்டி நம்ம விசுவாசி எப்படி வளர்க்க முடியும்? நமக்கு என்ன அறிவு இருக்கு, என்ன ஞானம் இருக்கு, என்ன வெளிப்பாடு இருக்கு, என்ன ஆவிக்குரிய பலன் இருக்கு, இதை வச்சுதான் நம்ம விசுவாசி. அதுக்கு தான் ஊழியக்காரன் உருப்படியா இருக்கணும்னு சொல்றது காரணம் என்னன்னா, இல்லையா நாம எந்த அளவு வளர்ந்துருக்கோம் அந்த அளவு தான் உங்க விசுவாசி நீங்க வளர்க்க முடியும். பலனற்று போவார்கள். பெரிய சபையில் அங்கமா இருப்பார்கள். எங்களுடைய உறவினர்கள் ஒருத்தங்க நல்ல ஹை போஸ்ட்ல இருந்தவங்க, கவர்மெண்ட்ல. கணவர் மரித்து விட்டார். பக்கா விசுவாசி, பிரபலமான நல்ல உபதேசம் உள்ள ஒரு சபையில் அவர்கள் பல ஆண்டுகள் சென்னையில் விசுவாசி. கணவன் இறந்த உடனே 2 நாள் கழிச்சு போய் கல்லறையில் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. எங்க? யாரு? பக்கா விசுவாசி. ஆனா அந்த கணவனுடைய இழப்பை தாண்டி போக முடியல. பெங்களூர்ல நான் படிக்கும்போது, பிடி படிக்கும்போது, கேஆர் பால் அவருடைய மனைவி ஞாயிற்றுக்கிழமை காலையில இறந்துட்டாங்க. அப்படியே பெட்ரூம்ல பூட்டி வச்சுட்டு அவர் ஆராதனை நடத்திக்கிட்டு இருக்காரு. அவர் 1:30 மணிக்கு தான் ஆராதனை முடிப்பார். அவர் பிரசங்கமெல்லாம் ஏச்சா தான் இருக்கும். அவர்கிட்ட விசுவாசியா இருந்த அத்தனை பேர் இன்னைக்கு பெங்களூர்ல ஊழியக்காரங்களா இருக்காங்க. அப்படி பேசி உருவாக்குனவர். பாசமா காணும் எல்லாம் அப்படியே பார்க்காங்க, பாசமா இல்லை. 1:30 மணிக்கு கூட்டம் முடிஞ்ச உடனே ஒரு சகோதரியை கூப்பிட்டு, பாசமா மரித்து சடலம் உள்ளே இருக்கிறது, அடக்கத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சாவி எடுத்து கொடுத்தாங்க. சபையை குலுங்கிட்டு. அதான் நான் சொன்னேன், பாஸ்டர் ஜான் ரோஸ் தன் மகளை இழக்க கொடுத்துட்டு மீதி 2 நாள் கன்வென்ஷன்ல பிரசங்கம் பண்ணணும்னா அவருடைய மனத்திடன் எவ்வளவு இருந்திருக்கும், அவருடைய விசுவாசம் எப்படி இருந்திருக்கும். அதனால விசுவாசம் அழியாது, அதையெல்லாம் அழியும். எது அழியாது? விசுவாசம் அழியாது. அப்ப அந்த அளவுக்கு அவருடைய விசுவாசம் உறுதியாக இருந்தது. விசுவாசத்தில் உறுதிப்பட்டவர்களாயும் இருந்து பவுல் நிருபத்தில் எழுதுறாருல. அப்ப அது என்ன உறுதி? இப்போ மக இறந்து போன உடனே நமக்கு உடனே என்ன வந்துடும்? ஒரு கவலை வந்துடும். ஐயோ நம்ம மக போய் இறந்துட்டானு. பிரசங்க ஆயத்தம் பண்ண முடியுமா? கன்வென்ஷன்ல பேச முடியுமா? வாயை திறந்தான் சொல்லுங்களேன், முடியாது. அதுக்கு பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னா ஆவியில வளர்ந்திருக்கிறவனால தான் அது முடியும். ஆவியில வளராதவங்களால அது செய்ய முடியாது. சூழ்நிலை வந்துச்சுன்னா என் கண்ணீரே எனக்கு உணவாயிடுச்சு. கண்ணீர் மண்ணு உணவாகுது, அது மேட்டர் கிடையாது. கண்ணீரே உணவாகுன்னு சொல்ல முடியுமா உங்களால? கண்ணீர் உணவாகட்டும் அல்லது மண்ணே உணவாகட்டும், ஆனா அதை மேடையில் நின்று உங்களால சொல்ல முடியுமா அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி. அது சொல்வதற்குரிய திடன், அந்த தைரியம் நமக்கு இருக்கா? சொல்லுங்க. அங்கதான் அப்படியே நில குலைஞ்சு அப்படி போயிடுவோம், போய் ஒரு இடத்துல மூலையில உட்காந்துருவோம். ஏன் இல்லாம போச்சுன்னா ஏசுநாதரோட இல்ல, நம்ம வேற ஆளோட இருக்கோம்.
திடப்படுத்துகிறவர். திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். கடல்ல நடந்து வராரு. இவங்கெல்லாம் ஆவேசம்னு கத்துறாங்க. அப்படி ஆவேசம்னு கத்தும்போது திடமனதாக இரு, நான் தான். அந்த ஒரு நிமிஷம் ஏசுநாதர் ஆப்சண்ட் ஆன உடனே அலறோம்ல, இங்க பெர்மனண்டாவே ஏசுநாதர் இல்லை. ஏசு கிறிஸ்து பெர்மனண்டா நமக்குள்ள இருந்தா பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரு, பிதாவும் இருப்பாரு. அங்கதான் நமக்கு திடமனது உண்டாகும். அல்லேலூயா, ஆமென். அப்ப ஏன் இல்லை, ஏன் இன்னைக்கு இப்படியெல்லாம் போறோம்? சாத்தான் வந்து இன்னைக்கு நடக்கிற ஒரு காரியத்தை இதுல இருந்து 50 வருஷத்துக்கு முன்னால பிளான் பண்ணுவான். இன்றைக்கு உங்களை டைவர்ட் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னா இதுல இருந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால, 20 வருஷத்துக்கு முன்னாலே திட்டம் போட்டு உங்களை எப்படி இந்த ஊழியத்துல தகர்க்கணுங்கிறத அவன் முன்கூட்டியே திட்டம் போட்டு அவன் அப்படியே காய் நகர்த்திக்கிட்டே வரும். நீங்க கர்த்தரோடு இருந்தால் வெளிப்பாடு உங்களுக்கு இருக்கும். ஓ, எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம மிஸ் ஆகிறோமே, நேற்றுக்கு இருந்தது போல இன்றைக்கு இல்லையே. ஏன்? உங்களை உணர்த்துகிற ஆவியானவர், உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்த வேண்டும் அல்லவா? நீ வழி தவறி போகிறாய், ஒரு எச்சரிக்கையின் சத்தம் வரும் பொழுது அந்த இடத்துல நம்ம சரண்டர் பண்ணி நாம மனம் திரும்புறதுக்கு ஏற்ற மனம் திரும்புதல் நமக்குள்ள இருக்குதா? அப்ப ஆவியானவர் உள்ள இருக்காது. அல்லேலூயா. அந்த சத்தம் வரும் பொழுது அந்நிய சத்தமா நினைச்சா அல்லது வேண்டாத சத்தமா நினைச்சா, எதுக்குடா இந்த கூட்டத்துக்கு வந்தோம் அப்படின்னு நினைச்சா நம்ம எங்க உருப்படுவோம்? நம்ம வந்திருக்கிறதே எதுக்காக? உருப்படுறதுக்காக வந்திருக்கிறோம். நம்ம கிட்ட இருக்கு, நமக்கு தெரியாத நம்ம கிட்ட இருக்கிற ஏதாவது குறைகள் இருக்குமா? ஆண்டவரே, நீர் என்னை உணர்த்தும், என்னோடு நீர் பேசும், இன்றைக்கு நான் சில விஷயங்களை செட்ரைட் ஆகணும், அந்த மனநிலையோடு இருக்கிறோமா? அது என்ன நிலையில நம்ம இருக்கிறோம்? அது எனக்கு எல்லாம் தெரியும், நான் பெரிய ஊழியம் செய்யறேன். நீங்க அப்படி நினைச்சு நிறைய பேர் வம்பா போயிட்டாங்க. அவனுடைய முடிவு காலங்கள் வந்து நன்றாக இல்லை. பவுல் எவ்வளவு தைரியமா சொல்றாரு, என் ஓட்டத்தை, என் விசுவாசத்தை இது முதல். அந்த தைரியமான வார்த்தை இன்னைக்கு நமக்கு வேணும் அல்லவா? ஆமென். இன்னைக்கு அது இருக்கா? அதன்படி நம்ம இன்னைக்கு நடக்கிறோமா? அதான் நமக்கு கேள்வி. சரி, நம்ம அழைத்த அழைப்புல நிக்கிறோமா? அழைப்பை விட்டு விலகி போயிருக்கோமா? 5 வருஷம் ஆச்சு ஊழியம், 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 54 வருஷம் ஆச்சு. இந்த 54 வருஷத்துல என் ஆண்டவருடைய பெரியான கிருபையினால ஒரு இன்ச்சு கூட கர்த்தர் அழைத்த அந்த அழைப்பில இருந்து வலது பக்கம் இடது பக்கம் நான் நகரல. அல்லேலூயா. என்னை 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னால பார்த்தவங்க, அன்றைக்கு நான் பண்ண பிரசங்கத்தை கேட்டவங்க, இன்னைக்கும் அதே மாதிரிதான் நீங்க பேசுறீங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்றாங்களே ஒழிய, இல்லையா உங்க பிரசங்கம் கொஞ்சம் மாறிடுச்ச, கொஞ்சம் உலகத்துக்கு நேரம் இழுத்துட்டு போகுதே, உபதேசத்துல கொஞ்சம் வேற மாதிரி போயிட்டேல, உங்க பிள்ளைகள் விஷயத்துல சத்தியத்தை கை கொள்ளலையே. இன்னைக்கு பெந்தகோஸ் உபதேசங்கள் எல்லாம் பெந்தகோஸ் பாஸ்டருக்கு எப்படி இருக்கு தெரியுமா? கேலி கூத்தாக இருக்கிறது. எப்படி இருக்கு? கேலி கூத்தா இருக்கு. நாம நகை இல்லாம ஊழியத்தை துவங்கணும், ஆனா இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு வந்து அந்த விக்கிரகத்தை போட்டு வீட்டுக்குள்ள உட்கார வச்சுக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கே நம்ம சோலி முடிஞ்சது. அதுல ஃபில்டர் ஆகி அதுல உருப்பட்டு வந்தவங்க தான் உருப்படி. இன்னைக்கு அது இல்லையே. அது பாஸ்டர், அது அப்படி, அது இப்படி. எங்க பாஸ்டர்கிட்ட வந்து சிலர் சொன்னாங்க, பாஸ்டர் நீங்க இந்த நகை விஷயத்துல ரொம்ப போட்டு வாருன்னு வாரி இருந்தீங்க, கொஞ்சம் அப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க போங்க அப்படின்னாங்க. ஒரு முறைச்சாங்க பார்த்துட்டு, நீ எல்லாம் ஒரு ஊழியக்காரனா? ஏய், எங்க அப்பா வந்து தங்கத்துல விக்கிரகம் செய்தவர். எத்தனை நூற்றுக்கணக்கான விக்கிரக தாலிகளை செய்ததுனால எங்க குடும்பம் இன்னைக்கு எவ்வளவு சாபத்துக்குள்ள இருக்குன்னு எனக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாது. அதிலிருந்து என்னை கர்த்தர் விடுவித்து நடராஜருக்கு முன்னால இப்படி ஒத்த காலில் நின்று புஷ்பாபிஷேகம் பண்ணி அந்த மாதிரி விக்கிரக ஆராதனைக்குள்ள இருந்த என்ன அப்படி முற்றிலும் பிரித்தெடுத்து இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு கர்த்தர் என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், நான் வந்து மழுங்குறவனா இருக்கும் நீ நினைக்கிறியா? நீ எல்லாம் பேர் கிறிஸ்தவனா அப்படி ஏசிட்டாங்க. இதெல்லாம் சாகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி. அல்லேலூயா. இன்னைக்கு எந்த தலைவர் அப்படி சொல்றாங்க? சொல்றதுக்கு என்ன இல்லை, முதுகெலும்பு இல்லை, பலன் இல்லை. ஏன்னா இங்கே சொன்னா கூட்டம் வராது. சொன்னா முதல்ல வீட்டிலே உங்களுக்கு இடம் கிடையாது. நீங்க கூட்டத்தை ஏன் போய் பார்த்துட்டு இருக்கீங்க? உங்க மனைவிட்ட நீங்க சத்தியத்தை பேச முடியுமா? உங்க பிள்ளைகள்கிட்ட சத்தியத்தை பேச முடியுமா? நீங்க சத்தியத்தை பேசினாலும் நான் சத்ருவானானோ, நான் சத்ருவானாலும் பரவாயில்ல, கர்த்தர் சொன்ன சத்தியத்தை பேசுவேன்னு துணிந்து நிற்கிற ஊழியக்காரனாக நீ இருந்தால் உன் பக்கத்திலே கர்த்தர் இருப்பார்.
உன்னை கர்த்தர் பயன்படுத்துவார். உன்னை கொண்டு சபையை பரிசுத்தப்படுத்தி மறுரூபத்துக்கு ஆயத்தப்படுத்துவார். அந்த ஊழியக்காரன் தான் கர்த்தர் இன்னைக்கு விரும்புகிறார். நீங்களும் நான் அந்த வரிசையில வரணும். களிகட்ட ஒரு நிலையில நம்ம போயிடக்கூடாது. களிய தின்னாலும் பரவாயில்ல, கர்த்தர் நம்ம கூட இருக்கணும்னு நினைக்கணும். பிரியாணி கிண்டி சாப்பிடுறதா நமக்கு முக்கியம்? பவுல் இதை சொல்லிட்டு கீழே சொல்றாரு பாருங்க, தீங்கு அனுபவி, என்னெல்லாம் கஷ்டம், சத்தியத்து நிமித்தம் என்ன பாடுகள் வந்தாலும் ரைட் வரட்டும், பரவாயில்ல. ஏன் தெரியுமா? கர்த்தர் நம்ம கூட இருப்பார். நான் உன்னோட கூட இருக்கிறேன், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு இருக்கிறேன் அவர் சொன்னாரு. ஆண்டவர் நம்ம தக்க வைக்கிறதுக்கு நம்ம பார்க்கணும். தேவன் நம்ம கூட இல்லாம நம்ம ஊழியம் செஞ்சு ஒரு மண்ணுக்கு ஆகாது. இன்னைக்கு நிறைய ஊழியங்களை நான் அந்த காலத்துல இருந்து பார்த்து எனக்குள்ளேயே மனம் வெந்து மனம் நொந்து நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணிட்டல. கொரோனாவிலே என்னுடைய ஜீவன் போயிருக்கணும் பாருங்க. பாஸ்டர் ஜான்ராஜ் என் வயசு தான், அவர் இறக்கும் போது அவருக்கு இறக்கும் 1 வயசு தான். அவரை எடுத்துக்கிட்டார். அதே மாதிரி நிறைய பேரை தமிழ்நாட்டில் எடுத்துட்டாரு. ஆனா அதுல என்னைய கத்து தப்ப பண்ணாரு. 1 வருஷம் அப்படியே உட்கார்ந்தோம், பிரசங்கமே பண்ண முடியல, மைண்ட் எல்லாம் கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியாம போயிடுச்சு. அந்த டேப்லெட் சாப்பிட்டு 25 நாள் சூரிய வெளிச்சத்தை கூட பார்க்காம அறைக்குள்ளே கிடந்து, அந்த எங்கள் குடும்பத்தில் பாஸ்டர்மா ஜப்பானில் மிஷினரி இருக்க டாக்டர் 2 தவிர மீதி எல்லாம் மூத்த மருமகன், மகன், 2வது மருமகன், என் சன், எல்லாரும் அஃபெக்ட் ஆகிட்டாங்க. பாஸ்டர்மா, என்னுடைய அசிஸ்டண்ட்டு, மருமக, இவங்க மட்டும்தான் இல்லை. எப்படி இருந்திருக்கும் அந்த அனுபவம் எல்லாம்? உடைக்கப்படுதல்னா நொறுக்கப்பட்ட அனுபவம். இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னா, நான் நொறுங்கி உடைந்து சிதறாமல் தேவனால் எடுப்பித்து கட்டப்பட்டதினால தைரியமா விசுவாசத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், உபதேசத்தை சொல்றேன். கர்த்தர் அந்த நாட்கள் எங்களோட இல்லாமல் இருந்திருந்தால் மண்ணாய், இது கூட மண்ணாய் போயிருப்பான். இந்த சத்தம் இன்றைக்கு கேட்காது. இந்த சத்தம் கேட்கறதுக்கு காரணம் தெரியுமா? போன ஜீவனை கர்த்தர் திரும்ப கொடுத்தாரு. அதனால ஒரு நிமிடம் கூட என்ன செய்யக்கூடாது? வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு நிமிடத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. Every single minute is very important to do the ministry. ஒவ்வொரு நிமிஷமும் ஊழியம் செய்வதற்கு தேவையுள்ள இடங்களுக்கு, கர்த்தர் அனுப்புகிற இடங்களுக்கு போய் கர்த்தருடைய வார்த்தையை பேச வேண்டும் என்று ஆவியினால் இரட்டிப்பான அபிஷேகத்தை ஆண்டவர் தந்ததினால இன்றைக்கு சும்மா இருக்க முடியவில்லை. கத்திக் கொண்டிருக்கிறார். கேட்டாலும் சரி, கேட்காட்டிலும் சரி. கேட்க மாட்டாங்கிறது நமக்கு தெரியும். வேதவசனம் தெளிவா சொல்லுது. கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும். யாரு சாய்ந்து போக தெரியுமா? பெந்தகோஸ் ஊழியக்காரங்க, பெந்தகோஸ் சபைகள் கட்டுக்கதைகளுக்கு பின்னால போயிரும். ஆனா அந்த கட்டுக்கதைகளுக்கு பின்னாடி போகாத நல்ல சத்தியமுள்ள ஊழியக்காரர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. அவங்களை மறுரூபப்படுத்தத்தான் கர்த்தர் அவர் மறுபடியும் வரப்போகிறார். அல்லேலூயா. நீங்க எந்த வரிசையில இருக்கணும்னு விரும்புறீங்களோ நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆமென். தேவ சத்தம் கேட்கிற ஊழியக்காரனா இருக்கிறோமா? இந்த கூட்டங்களை நடத்துறதுக்கு முன்னால் ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். எனக்கு ஒரே ஒரு வரம் கொடுங்க ஆண்டவரே. நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்க வேண்டும். அந்த ஒரே ஒரு வரம் மட்டும் எனக்கு நீங்க தந்தா போதும். வேற ஒன்றும், மரித்தவனை உயிரோடு எழுப்பணும், குஷ்டரோகிய சுகமாக்கணும், அந்த வரமெல்லாம் வேண்டாம் எனக்கு. அதெல்லாம் தேவையே கிடையாது. எனக்கு ஒன்னே ஒன்று வேணும். நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது நீர் இறங்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு விசுவாசிகள் நடுவில் கூட ஆவியானவர் ஈஸியா இறங்கிடுவாரு. ஆனா யார் மத்தியில் இறங்க மாட்டாரு? ஊழியர். ஏன் தெரியுமா? இன்னைக்கு எத்தனை பேர் அந்நிய பாஷை பேசி அபியாசப்படுத்திக்கிட்டு இருக்கிறவங்க எத்தனை பேர், எத்தனை ஊழியக்காரங்க இருக்காங்க? பவுல் சொல்றார், உங்க எல்லாரையும் பார்க்கிற நான் அதிகமான பாஷைகளை பேசுகிறேன். இன்னைக்கு ஊழியக்காரன் வாயில எது வரமாட்டேங்க? அந்நிய பாஷை வரமாட்டேங்க. ஏன் தெரியுமா? ஆவியின் நிறைவு இல்லை. நான் வளர்ந்த ஊழியக்காரன், நான் சின்ன பிள்ளை மாதிரி கையை தட்டிக்கிட்டு அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருக்க முடியுமா? நான் யார் தெரியுமா அப்படின்னு நினைச்ச உடனேயே 400 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஆவியானவர் உன்னை விட்டு போயிடுவாரு. இன்றைக்கு நமக்கு தேவை ஆவியானவர்.
யாருக்குள்ள ஆவியானவர் இல்லையோ அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த சென்சேஷன், உணர்வு இழந்து போவார்கள். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தர் தான் உணர்வை அருளும் ஆவியானவர். ஆவியானவர் உள்ள இருந்தா தாங்க உணர்வு அப்பப்ப ஆண்டவர் நம்மளை உணர்த்துவார். ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுப்பி நில்லுங்க. தேவ ஆவியானவர் நம் நடுவில் ஊற்றப்படுகிறார். தேவன் உங்கள் மேல ஊற்றுகிற அபிஷேகத்தை கேட்ச் பண்ணிக் கொள்ளுங்க. Durala ramana karadina rara baba baba anda raba kama nama da 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 raba kama da karaba shapa baba baba da 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 libara la ra la ra na ra da da baba e re to ro ro do ke bi makaba di ta 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 baba Namara la ra basha mara arada namara kala baba. நல்ல கையை தட்டி ஆவியில நிரம்புங்க. கர்த்தர் நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. மரபா கரந்தர ரக்கு ஷபாரி அம்பரபா ஷபாரி அரபா தேவா பாபா 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 Rariba kabara khandara rabosh. Ada da 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 mama mama. Ara la 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 baba 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 da 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 da. Riga la 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 gaba gaba dara bala kabara ba. Shukama gaba kadara gara manara. Ara bala na gaba la la bile diya. Diga mana gara la gara kadara gandara rabosh gaba gaba gaba. Ara mana gaba gaba kabara mandara rabosh kabara bala rabosh kabara ba. நல்ல கைதட்டி ஆவியில நிரம்புங்க. வாய திறங்க. ஊழியக்காரன் வாய் திறக்கப்படட்டும். விபரக்கலவல ரதியந்தரபம் வரவர வரவர மனலபம் கமர பலரகமல ரதுல விலரதி அதததததததபரமன விபரவர வரவர பலரகமல ரதுல விலரதி அலபல பல பர 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 பர. ஆவியானவர் நம்முடைய சபையில இருந்தா தான் உயிர் மீட்சி சபையில் இருக்கும், உயிரோட்டம் இருக்கும். உயிரோட்டம் இல்லை அப்படின்னா நம்முடைய சபை எண்ணிக்கையில பெருகும், ஆனா ஆவியில வளராது. இன்னைக்கு சத்துரு நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய காரியம் எண்ணிக்கை 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 வேண்டியதான். ஆனா அந்த எண்ணிக்கை ஆவியிலையும் வளரக்கூடியதாக, குவான்டிட்டி மட்டுமல்ல குவாலிட்டி. ரெண்டு growth இருக்கு. ஒன்று குவாலிட்டேட்டிவ் growth, இன்னொன்று குவான்டிடேட்டிவ் growth. எண்ணிக்கையில வளர்ற வளர்ச்சி ஒன்று, தரத்துல வளர்கிற வளர்ச்சி ஒன்று. நமக்கு எந்த வளர்ச்சி வேணும்? தரத்துல வளர்கிற வளர்ச்சி வேணும். தரமுள்ள ஒரு ஊழியக்காரனாக இருந்து தரமுள்ள ஒரு சபையை உருவாக்கணுங்கிற தரிசனத்தோடு நீங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய சபை தரமுள்ள ஒரு சபையாக மாறும். குறைகள் இருக்கும், நான் சொன்ன மாதிரி பலவிதமான ஆவிகளை உடைய மக்கள் இருக்கத்தான் செய்வாங்க. ஆனா மெஜாரிட்டி ஆடுகளா இருக்கணும். மெஜாரிட்டி நமக்கு பேரே என்னது? மேய்ப்பன். பண்ணி மேய்க்கிறவனுக்கு மேய்ப்பன் கிடையாது, கழுத மேய்க்கிறவனுக்கு மேய்ப்பன் கிடையாது. அவனை மேய்ப்பன்னு சொல்ல மாட்டாங்க. யானை மேய்க்கிறவனுக்கு யானை பாகன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆடு மேய்க்கிறவனுக்கு மட்டும்தான் யாரு? மேய்ப்பன். இயேசு கிறிஸ்து தன்னை பிரதான மேய்ப்பர் என்று தன்னை வெளிப்படுத்தினான். அந்த பிரதான மேய்ப்பன் வெளிப்படும் போது இந்த சபை மறுரூபமாகணும். அதில் நம்ம முதல்ல போகணும். இன்னையிலிருந்து உங்க மைண்ட் செட்டில் நீங்க பதிச்சு வைங்க. முதல்ல நான் முக்கியம், ரெண்டாவது என் மனைவி பிள்ளை, கர்த்தர் எனக்கு தந்த குடும்பம், மூன்றாவது என் கையில் ஒப்படைக்கப்பட்ட சபை, நாலாவது கர்த்தர் எனக்கு தந்த ஊழியம். என் கோட்பாடு அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். எனக்கு முக்கியம் முதல்ல யாரு சொல்லுங்க? பவுல் என்ன சொல்றார் தெரியுமா? உங்களுக்கு பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்னை அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன்.
நம்ம பிரசங்கம் பண்றோம், ஆனா நம்ம ஆகாதவனா போனா என்ன பிரயோஜனம்? முதல்ல நான் ஆகிறவனா இருக்கணும், ஆகாதவனா போயிடக்கூடாது. நான் ஒரு 54 வருஷத்தை ஹிஸ்டரியை நான் பார்த்துட்டே வரேன். இந்த 54 வருஷத்தில் இருக்கிற தலைவர்கள், ஊழியக்காரர்கள், கடைநிலை ஊழியர்கள் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அழைக்கப்பட்டவங்க, அழைக்கப்படாதவங்க. இன்னைக்கு பெந்தகோஸ் கெட்டு போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க பாப்போம். பெந்தகோஸ் ஊழியங்களும் உலகமும் கெட்டு போனதுக்கு காரணம் என்ன? யாருக்காவது ஏதாவது தெரிஞ்சா அந்த மைக் எடுத்து 1 2 சொல்லுங்க பாப்போம். அழைக்கவே படலை பாஸ்டர். நீங்க அழைப்பே தெரியணுமா? அழைக்கப்பட்ட மாதிரியும் அழைப்பு தெரியலங்கிற மாதிரி சொல்றீங்க. 60% ஊழியக்காரர்களுக்கு இன்றைக்கு என்ன இல்லை? அழைப்பு இல்லை. அவங்களால தான் கேடு. அழைக்கப்பட்டவனால கேடு வராது. அது 1 2 தான் வரும். அது யார் அப்படின்னா, கிருபையை விருதாவா போக்கடிக்கிறவங்க. நல்ல கிருபை உண்டு அவங்களுக்கு, ஆனா அந்த கிருபையை பாருங்க, சாத்தான் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி உங்களையே என்னையும் அவ்வளவு ஈஸியா விட்டுற மாட்டான். பவுல் சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன். எதுக்கு? நமக்கு போராட்டம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, ஆகாய மண்டலத்தில் இருக்கிற, நான் வர்ற நாட்கள்ல அதை உங்களுக்கு சொல்றேன், ஸ்பிரிச்சுவல் ரல்ம், அதே மாதிரி இந்த நேச்சுரல் ரல்ம், 3 உலகம் இருக்கு. இந்த 3 உலகத்துல எப்படிப்பட்ட நிலையில கிரியைகள் நடக்கிறது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த காரியங்களை எல்லாம் நம்ம தெரிந்து கொண்டால் உங்களுக்கு முன்னால நடக்கிற காரியங்கள் ஏன் நடக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். இதை யார் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறான்? அவன் வந்து மனுஷ கொலை பாதகன். யாரு? நம்ம எதிரி யாரு? மனுஷ கொலை பாதகன். ஆமா, அந்த மனுஷ கொலை பாதகன் நமக்குள்ள ஊடுருவி நம்மளை எப்படி, இப்போ நான் வந்து ஒரு அறியப்பட்ட ஒரு ஊழியக்காரன், தலைவர்கள் மத்தியிலே எனக்கு தெரியும், மற்ற ஊழியர் மத்தியிலையும் தெரியும். ஏன்னா 20 வருஷம் லேவியர் முகாம் நடத்தியிருக்கோம். தெரியாத ஆளே கிடையாது. எல்லாம் எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் தெரியும். அப்போ நான் வந்து உங்க எல்லாத்தையும் விட நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களுக்கு போதிக்கிற நான் உங்களை விட எப்படி இருக்கணும் சொல்லுங்க? ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னைக்கு அங்கதான் வந்து இன்னைக்கு பெந்தகோஸ் ஃபெயில் ஆகுது. காரணம் என்னன்னா, 60% அழைக்கப்படாத ஊழியக்காரர்கள் இன்னைக்கு ஊழியத்தில் இருக்கிறார்கள். சிஎஸ்ஐ கேத்தலிக்ல எங்கேயாவது துருபதேசம் வந்து சபைகள் உடைஞ்சி சபை இல்லாம போயிருக்குன்னு ஒரு சரித்திரம் எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? சொல்லுங்க. ஏன்? நீங்க இந்த ரீசனை தெரியணுங்க. எதனால அங்க அப்படி இல்லை? நமக்குள்ள மட்டும் துருபதேசம் வந்துருது, நம்ம சபைகள் மட்டும் 2 4 உடைஞ்சிருது. அது கிட்டத்தட்ட 200 வருஷம் 300 வருஷம் அப்படியே இருக்கு. ஆவிக்குரிய தன்மை இல்லைனாலும், ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லைனாலும் அந்த சபைகள் அது பாட்டுக்கு இயங்கிக்கிட்டே இருக்கு. ஐயர் வராரு, போறாரு, உபதேசர் இருக்காரு, சாவுதாரு. ஆனா அந்த சபைகள்ல என்ன இல்லை? இத மாதிரி ஒரு நிலை இல்லை. நம்ம ஆவி இருக்கு, அனல் இருக்கு, அபிஷேகம் இருக்கு, அழைப்பு இருக்கு, எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் எல்லாம் சூத்த கத்திரிக்காய் மாதிரி போயிருக்கு. காரணம் என்ன? எதனால? வாங்க முடியாது கஷ்டம். அவங்க ஒருத்தர் ஐயரா வரணும்னா மினிமம் வந்து ஒரு BA BSc MA படிச்சிருக்கணும். படிச்சுட்டு ஒரு ஐயருக்கு கீழே ஒரு 2 3 வருஷம் வந்து என்ன செய்யணும்? உதவி, அதாவது இந்த கோயில் கூட்டியா இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க தியாலஜிக்கல் காலேஜுக்கு போய் அங்க BD 3 வருஷம் படிக்கணும். படிச்சு முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த கயிறு கட்டுறதுக்கு 3 வருஷம் உதவி ஐயரா இருக்கணும், அறப்பட்டம். அதுக்கப்புறம் வந்து தான் அவர் 3 வருஷம் முடிச்ச பிறகுதான் அவருக்கு என்ன கிடைக்கும்? அறப்பட்டம் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் படிச்ச பிறகுதான் முழு பட்டம் கிடைக்கும். அப்ப சாமானியமா அங்கேயே போட்டு அங்க ஏறி பிரசங்கத்துல உயிர் இருக்கோ உயிர் இல்லையோ அது வேற விஷயம். ஆவியின் வெளிப்பாடு இருக்கோ வெளிப்பாடு இல்லையோ அது 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 வேற. ஆனா நிர்வாகம், அந்த முறை, அந்த சிஸ்டம் கரெக்டா இருக்கும். பெந்தகோஸ்ல வந்து அப்படி இல்லை. தடி எடுத்தவமெல்லாம் தண்டல்காரன். பணம் கொடுத்தா பட்டம், ரெவரண்டு, அப்போஸ்தலர். ஏன் பயமா இருக்கா சொல்லதுக்கு? அதாவது பணத்தை கொடுத்து பட்டத்தை வாங்கினா முடியுமா?
உருப்பட முடியுமா? அதுக்கு ஒரு முறையான பயிற்சி, அழைப்பு இருக்கா? மரியாதை பைபிள் காலேஜில் போய் 3 வருஷம் படிக்கணும். படித்து முடிச்சுட்டு வந்து ஒரு 3 வருஷமாவது ஒரு ஊழியக்காரர்கிட்ட உதவி ஊழியக்காரா இருக்கணும். இவனுக்கு வந்து முதல்ல கிறிஸ்டியன் ஒர்க்கர்னு உனக்கு கொடுத்து அதுக்கப்புறம் அரைப்பட்டம் கொடுக்கலாம், லைசன்ஸ் மினிஸ்டர் ஆக்கலாம் அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் பண்ணுனா அதுக்கு அடுத்த நிலைக்கு போகலாம். கல்யாணம் முடிச்சா அப்புறம் ஆர்டினேஷன். இந்த முறை எங்க நமக்கு இங்க பின்பற்றப்படுது? எல்லாம் இண்டிபெண்டன்ட்னு ஒன்று வந்துச்சு பாருங்க. நானே ராஜா, நானே மந்திரி. ரெண்டானா பரவாயில்ல, நிமித்துக்கிடலாம். ஒடிஞ்சு துண்டா கிடக்கு. நீங்க வேற 2 துண்டா உடஞ்சி கிடக்கு, எடுத்து வெள்ளடிக்க முடியல. அதான் இன்னைக்கு இருக்கிற நிலை. உண்மையிலேயே ரொம்ப மனவேதனைப்பட்டாங்க. நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு இருக்கிற ஊழியர் உலகத்தை நினைக்கும் போது அவ்வளவு மனவேதனையாக இருக்குது, சங்கடமாக இருக்குது. அல்லேலூயா. காரணம் என்ன அப்படின்னு கேட்டு, அதாவது நம்ம உருப்படாம போறதுக்கு இது ஒரு காரணம். என்ன தெரியுமா? துவக்கிறது தான் நம்ம, முடிக்கிறது ஆவியானவராக இருக்கணும். அந்த பழக்கத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா ஆவியானவர் நிறைவா அசைவாட. ஆதி திருச்சபையில நமக்கு அப்படி இல்லை. நமக்கு வேக வேகமாக ப்ரோக்ராம் நடக்கணும். என்ன நடக்கணும்? ப்ரோக்ராம். இப்போ நான் எடுத்த பாயிண்ட் எதுவுமே பேசலை. 5 பாயிண்ட் எடுத்து வச்சேன். இந்த 2 திமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் இன்னைக்கு இருக்கிற இந்த காலத்தின் ஊழியம், இந்த காலத்தின் ஊழியத்தில் இருக்கிற ஊழியக்காரருடைய பண்புகள் என்ன அப்படின்னு ஒரு 5 பாயிண்ட் எடுத்து வச்சது அப்படியே இருக்கு. அது ஆனால் நேரம் முடிஞ்சு போச்சு. நான் சொல்லுறேன், இப்போ சொல்லிடுறேன், முடிக்கும் போது சொல்லிடுவேன். இன்னும் 1 நிமிஷம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆவியானவருடைய அந்த நடத்துதலை உணர்ந்து கூட்டம் நடத்தணும், ஆராதனை நடத்தணும், பிரசங்கம் பண்ணணும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? டைம் டைம் டைம். ஆண்டவர் பார்த்தாரு, போங்கடா நீயும் உன் டைமும். நான் வந்தால் தானே உனக்கு டைமு பிரச்சனையாக இருக்குது. நானே வரல, போ வெளியே. நானே எங்கே வரமாட்டேன், நான் உள்ளே வரமாட்டேன். இப்போ நான் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கேன், ஆவியானவர் இறங்குறத என் உள்ளத்தில் ஒரு ஆவியானவர் இறங்கி ஊத்துறது எனக்கு தெரியுது. இப்போ நான் ஆவியானவரை மலிக்கிக்கிட்டு நான் பாட்டில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு வைங்க, என்ன ஆகும்? அவர் பட்டு போயிடுவார். முட்டா பையில நீயே பார்த்துக்கோ. எனக்கு ஏன் ஆவியானவர் அசைவாடுறது முக்கியமா, என் பாயிண்ட சொல்றது முக்கியமா? ஆவியானவர் அசைவாடணும். நீங்க எல்லாமே ஒரு அனுபவசாலிகள், ஊழியக்காரர்கள். உங்களுக்குள்ள இப்ப இருக்கிறத விட இன்னும் ஒரு படி மேல போறதுக்கு ஆவியானவர் உங்களை அப்படி ஒரு தூக்கி விட்டா அது சந்தோஷம். அதுதான் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம். ஆமே. சும்மா இவர் கூப்பிட்டாரு, வந்தாரு, இவர் என்னமோ வந்து கத்திட்டு போறாரு. எத்தனையோ கூட்டம் நடக்கு, அதுல இது ஒரு கூட்டம் நினைச்சிட்டு போறதுக்காக அங்க வரல. நான் அதுக்காக ஒரு டெத்தை, முக்கியமான டெத்தை விட்டுட்டு மறித்தோ நேருக்கு அங்கே எங்கள் ஃபேமிலியில் உள்ள பாஸ்டர் பேசினார். பாஸ்டர், உங்கள் அத்தான் இறந்துட்டாங்க, எப்படி உங்கள் ப்ரோக்ராம் அப்படின்னாரு. பாஸ்டர், எனக்கு திங்கக்கிழமை ஒரு ஊழியர் மீட்டிங், அது முதல்ல துவங்குறோம். செவ்வாய்க்கிழமை ஒரு என்கேஜ்மெண்ட்டு, புதன்கிழமை ஒரு என்கேஜ்மெண்ட்டு, வியாழக்கிழமை எனக்கு கன்வென்ஷன், அன்னைக்கு எனக்கு காலையில் ஊழியர் மீட்டிங் அழகியபாண்டியபுரத்தில் இருக்குது. நான் என்ன செய்யன்னு அப்படி முடிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆமாம் பாஸ்டர், நீங்கள் பிஸியான ஆள். சரி, மரித்தோர் தங்களை மரித்தோர் அடக்கம் பண்ண அப்படின்னு ஏசுநாதர் பாணியில் போயிருங்க. சிரிச்சுக்கிட்டே என்கிட்ட சொன்னது, எந்த மணியில் போயிருங்க? ஏசுநாதர் பாணியில் போங்க, நாங்கள் இங்கேருந்து அடக்கம் பண்ணிக்கிறோம். அதுதான் விவரம் உள்ள போதகர். நீங்கள் வரலன்னா எப்படி? உங்கள் மூத்த அக்கா மாப்பிள்ள வரலன்னா எப்படி? ஒன்று விசும்பேத்தி விடுறது ஆளாக இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது? நீங்க ஊழியத்தை பாருங்க பாஸ்டர். மரித்தோர் தங்களை மரித்தோர் அடக்கம் பண்ணட்டும், நாங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டோம். நீங்கள் உங்களுக்கு எப்போ வசதி கிடைக்க வாங்க. நான் வந்துக்கிட்டே இருக்கும்போது என் சன் ஃபியூனல் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. டேடி, அடுத்த மாதம் 18ஆம் தேதி ப்ரேயர் மீட்டிங் வைக்கணும், எப்படி அப்படின்னு கேட்டேன். ஓகே, அது எனக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது. சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை மத்தியானம் கிளம்பி போவோம். உபவாச ஜெபத்தை முடிச்சுட்டு நைட்டு 12 மணிக்கு போய் சேர்ந்துடலாம். நைட்டு தங்கிட்டு காலையில் மீட்டிங்கை முடிச்சுட்டு 1 மணிக்கு கிளம்பி ராத்திரி திரும்ப 12 மணிக்குள்ளே வந்தால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்து சேர்ந்துடலாம். வைக்க சொல்லு. அல்லேலூயா. ஆமே. இந்த ப்ரோக்ராம் இல்லைன்னா நான் கண்டிப்பாக போயிடுவேன். எனக்கு இல்லைன்னு வைங்க, நான் போயிடுவேன். எனக்கு இதில் என்ன, எனக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா, நான் போய் பேசுகிற இந்த நடத்துகிற இந்த 16 கூட்டத்திலையும் நான் வேற யாரையுமே அனுப்ப முடியாது. வேற யாரையும் அனுப்ப முடியாது. ஏன்னா இதில் வெறும் பிரசங்கம் பண்ண முடியாது. வர்றதெல்லாம் யாரு? பழந்துன்னு கொட்டை போட்ட ஊழியக்காரங்க.
எல்லாருமே நல்ல பிரசங்கிக்க கூடியவங்க. பிரசங்கிக்கிறவங்களுக்கு இன்னொரு பிரசங்கம் தேவையில்லை, அவர்களுக்கு ஒரு ஆலோசனை தேவை. அல்லேலூயா, ஆமென். தாவீது கல்லெடுத்து கோலியாத்தை அடித்தான், இதான் நமக்கு தேவை. இது இன்னைக்கு நம்ம ஊழியக்காரங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? மெசேஜ் கொடுங்க பாஸ்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ உருப்பட மாட்டேன்னு அர்த்தம். எனக்கு 2 ஆலோசனை சொல்லுங்க. நான் ஒரே ஒரு ஆலோசனை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். நான் எல்லா இடத்துலையும் சொல்றேன், ஆனா பாதி ஊழியக்காரங்க அதை கேட்குறாங்க, பாதி கேட்கல. நீங்க எப்படி இந்த கூட்டத்துக்கு வர்றீங்களோ அது மாதிரி மாசத்துக்கு ஒரு முறை யாரை கூட்டிட்டு வாங்க? உங்க மனைவிய. எதுக்காக தெரியுமா? உங்க மனைவி இங்க வந்து உட்கார்ந்து நீங்க கேட்டதெல்லாம் அவங்க கேட்டாங்கன்னா உங்களோட உள்ள கோஆபரேஷன் வந்து சூப்பரா இருக்கும். நீங்க உங்க மனைவி கிட்ட சொல்ல முடியாத விஷயத்தை ஆவியானவர் இங்க வச்சு நறுக்குன்னு நறுக்கி விட்டுருவாரு. அல்லேலூயா. பல மாசமா எப்படி வட்ட சொல்ல இவா ஒருத்தி இப்படி அதை இதையும் பண்ணிடுவாளேன்னு நம்ம நினைச்சிட்டு கிடப்போம்லாம், இங்க உட்கார வச்சுக்கிட்டு அவர் கொண்டைய நறுக்கிற மாதிரி நறுக்கிடுவாரு. ஏன்னா வந்திருக்கிறவங்களுக்காகத்தான் ஆவியானவர் பேசுறாரு. அல்லேலூயா. ஆமா, நிறைய பேர் கூட்டிட்டு வந்தவங்க. இதே மாதிரி ஒரு ஒரு மீட்டிங்ல ஒருத்தர் வந்து சொன்னாரு, இங்க ராஜபாளையத்துல அங்க ஒரு சடங்கு. அவங்க வீட்டில் வந்து பத்திரிக்கை கொடுத்து நீங்க வந்தாலே ஆகணும்னு வந்து புருஷன் மனையும் கூப்பிடுதாங்க. அந்த அம்மா வந்து 2 மாசம் தான் ஆச்சு கூட்டத்துக்கு வந்து. அவர் 2 வருஷமா வந்துகிட்டு இருக்காரு. பத்திரிக்கைலாம் வாங்கி வச்சுட்டு சரின்ட்டாங்க. மறுநாள் பாஸ்டரை பார்த்து, சடங்கு முக்கியமா கூட்டம் முக்கியமா? யார் கேட்கா? மனைவி. யாத்தாடி இவ்வளவு மனம் திரும்புதல் உனக்குள்ள வந்துட்டா? எனக்கு கூட்டம் தாமா முக்கியம். சடங்குக்கு எப்போ வேணாலும் போய்க்கலாம், ஆனா இந்த கூட்டத்துக்கு போகாம இருக்க முடியாது. கிளம்புங்க. அவர் வந்து சாட்சி சொல்றாரு, நான் 2 மாசம் என் மனைவியை கூட்டிட்டு வர்றதுக்கு 2 வருஷம் போராடினேன். ஆனா 2 கூட்டத்துல வந்த பிறகு என்னை அவ கிளப்பி கூட்டிட்டு வந்திருக்காங்க. சிறுவில்லிபுத்தூர்ல இருந்து வர்ற ஒரு குடும்பம் ராஜபாளையத்துக்கு. நீங்க உங்க மனைவி, இப்ப நான் இவ்வளவு ஃப்ரீயா வந்து இன்னைக்கு ஊழியம் செய்யறேன் அப்படின்னா, நான் முதல்ல என்னுடைய மனைவியை வந்து உருவாக்கி விட்டதுனால. அவங்க ஏற்கனவே MA BEd டீச்சர். நாங்கள் பெண்கள் பைபிள் காலேஜ் ஆரம்பிக்கும் போது அவங்கள MD படிக்க வச்சுட்டோம். ஆனால் டீச்சராக இருந்தாலும் சபையில் பிரசங்கம் பண்ண மாட்டேன்ட்டாங்க. எனக்கு இப்படி வெளியே போகும்போது இன்னும் ஒரு ஆளை கூப்பிட்டு கிடக்கணும், நீ பைபிள் காலேஜ் டீச்சர், பைபிள் 66 புஸ்தகத்தையும் டீச் பண்ணுற, ஒரு பிரசங்கம் பண்ணதுக்கு உனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டேன். நான் ப்ரொஃபஸராக இருந்துக்கிட்டேன், அப்படியே விட்டுருங்க நீ அப்படின்னா. ஒரு நாள் வேணுக்குன்னு ஒரு ப்ரோக்ராமை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, ஏமா திடீர்னு போக வேண்டியிருக்கு, நாளைக்கு நீ பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டேன். இப்போ வேற வழி இல்லை. அது முதல்ல வந்து இந்த 7 வார்த்தை, அந்த 7 வார்த்தை பிரசங்கத்தில் அன்பை பற்றி பேசுமா முதல்ல அப்படின்னு தயங்கி சரின்ட்டு பேசினாங்க. பிரசங்கம் அந்த ஆராதனை முடிஞ்ச உடனே எல்லாரும் பாஸ்டமா சூப்பராக பிரசங்கம் பண்ணாங்க, எதுக்கு வெளியில இருந்து ஆள் வரணும்ட்டாங்க. கேட்டியா என்ன சொல்றாங்கன்னு? இனி நான் இல்லைன்னா நீ தான். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள உருவாக்குனதுனால இன்னைக்கு எந்த ஒரு ஊழியத்தையும் என்ன செஞ்சிருவாங்க. இப்போ இந்த சனாடுல இருந்து பெண்கள் முகாம் நடந்துச்சு. டாக்டர் ஜெயராணியை கூப்பிடணும். 950 பெண்கள் வந்திருந்தாங்க. அவ்வளோ பேருக்கு இருக்கக்கூடிய அளவுக்குள்ள ஃபெசிலிட்டி எங்ககிட்ட இல்லை. டாய்லெட் எல்லாம் இவ்வளோ ஃபெசிலிட்டி இல்லை. நாங்கள் ஒரு 300 பேர் 400 பேர் வருவாங்கன்னா, மிஞ்சி போனால் 500 பேர் வருவாங்கன்னு பார்த்தா சாரையாக வந்து இறங்கிட்டாங்க. ஏன்? இவங்க எல்லா கூட்டத்துக்கு, எல்லா தாலுகா கூட்டத்துக்கும் போய் இவங்க தான் அதுக்கு தலைவி. அவங்க அரவணைச்சி அப்படியெல்லாம் ஒரு அன்புப்படுத்தி எல்லாம் செய்து அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணதுனால கமலம்மா வச்சுருக்காங்க மீட்டிங், கிளம்புங்க போவோன்னு சாரையாக வந்துட்டாங்க. ஏகப்பட்ட வேனில் கூட்டம் பயங்கரமாக வந்து கூடிட்டு. இப்போ நான் அங்கே இல்லை, எனக்கு உடுமலைப்பேட்டையில் எனக்கு மீட்டிங். நான் போன வருஷம் ஜப்பான் போனதுனால 3 மீட்டிங் கேன்சல் ஆகி போச்சு. அதுக்கு முன்னால் நான் ஒரு கான்ஃபரன்ஸில் பேசுகிறதுனால நான் 2 மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு போக வேண்டிய இருந்துச்சு. அது 2 மாதம் அங்கே போகல. அங்கேருந்து அவர்கிட்ட ஃபோனுக்கு மேலே போனேன், இந்த மாதம் தயவு செய்து வராமல் விட்டுறாதீங்க, நாங்கள் வேறு எங்கேயும் போகிறதில்ல, இது ஒன்றுக்கு தான் வரோம், இதுதான் எங்களுக்கு கொஞ்சம் உயிரோட்டமாக இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் வந்துருங்கன்னு சொல்லி நான் இந்த முகாமில் இருக்க முடியல. ஏமா எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு, ராஜன் இருக்கான் பார்த்துக்கிடுவான், மருமக இருக்கா, நீங்கள் எல்லாம் அடித்து நொறுக்குங்க, நான் என் ஊழியத்துக்கு போகிறேன். அவன் முதல்ல நீங்கள் இருக்க வேண்டாமா, நான் இருக்கணும், இப்போ நான் என் ஊழியத்தை யார் செய்வான் யோசித்துட்டு சரி நீங்கள் போங்க. அவ்வளோ 950 பேர் வந்திருக்காங்க, பெரிய கூட்டம் நடக்க, நான் அங்கே இல்லை. எல்லா பாசையாங்க இல்லை, அவங்க ஊழியத்து போயிருக்காங்க. இவங்களை பயிற்சி வைக்கலை அப்படின்னா நான் தான் உட்காந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு நடக்கணும். இப்போ அவங்க கிளீனாக நடத்தி சக்ஸஸாக முடிச்சிட்டாங்க.
நீங்க உங்க ஊழியத்துல சக்சஸா இருக்கணும்னா முதல்ல யாரை நீங்க உருவாக்குங்க சொல்லுங்க? உங்க மனைவிய. நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம். கரெக்டா மாசம் மாசம் இந்த டைம் பாருங்க. நான் எதையுமே நான் நெக்லெக்ட் பண்ணாம அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கேன்ல, இதான் உங்களுக்கு ஒரு உதாரணம். என்ன ப்ரோக்ராம் இருந்தாலும் அதுக்கு இல்லாம இந்த நாளை குறிச்சு வச்சு கணவன் மனைவியா அதுவும் சொல்ல போனா கணவன் மனைவி நீங்க உட்காருங்க. உங்க குடும்பத்துல தீ பிடிக்க ஆரம்பிச்சிடும், எழுப்புதல் வர ஆரம்பிச்சிடும், ஒரு மனம் வந்துடும். எந்த ஒன்றும் உங்களுக்கு நெகிடு தத்தமா உங்க மனைவி பேச மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஆவியானவர் கரெக்டா 2 பேருக்கும் தகுந்த மாதிரி பேசுவார். அப்ப நம்ம உருவாக்கப்பட்டோம். நம்ம மனைவியை உருவாக்கிடலாம். மனைவியை உருவாக்கியாச்சு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பாதி ஊழியத்துல அவங்க தோள் கொடுப்பாங்க. ஆமே. நீங்க நினைக்கிறத உங்க மனைவி செய்வாங்க, உங்க மனைவி நினைக்கிறத நீங்க செய்வீங்க. ஏன்னா நமக்குள்ள என்ன வந்துடும்? பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர் குடும்பத்துக்குள்ள அசைவ ஆரம்பிச்சா கணவன் மனைவி பிள்ளைகள் ஒன்னு சொன்ன மாதிரி எல்லாம் இருக்கும். எந்த நெகிடு தத்தம் அங்க இருக்கவே இருக்க. ஆகவே அடுத்த மாசத்துல இருந்து என்ன செய்யுங்க? உங்க மனைவிய கூட்டிட்டு இந்த கூட்டத்துல உட்கார வைங்க. கர்த்தர் பேசட்டும். கொஞ்சம் ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம உருவாவோம். இனி வரும் நாட்களிலே கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வாராக. ஆமே. நான் அந்த பாயிண்டை மட்டும் கடற்கடன் சொல்லியிருந்தேன். அடுத்த மாசத்துல நம்ம அதை பார்க்கலாம். அந்த வசனத்துல இருக்கிறது தான். ஒன்று, காலத்தை உணர்ந்தவர்கள். அறிந்தவர்கள் அல்ல, உணர்ந்தவர்கள். காலத்தை உணர்ந்தவர்கள். இரண்டாவது, ஆரோக்கியமான உபதேசத்தை அறிந்தவர்கள். காலத்தை உணர்ந்தவர்கள். ஆரோக்கியமான உபதேசத்தை அறிந்தவர்கள். 2 தீமோத்தேயு 4:2. சுய இச்சைகளை நிறைவேற்றாதவர்கள். அதான் அந்த இச்சை அடக்கம். சுய இச்சைகளை நிறைவேற்றாதவர்கள். அது 4:2 தான். 4, சத்தியத்துக்கு செவியை விலக்காதவர்கள். சத்தியம் பேசணும், செவியை விளக்க மாட்டாங்க. இருந்து நின்று கேட்கக்கூடியவங்க. 5, கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்க்காதவர்கள். ஆறு, மனத்தெளிவுள்ளவர்கள். மனத்தெளிவுள்ளவர்கள். தீங்கு அனுபவிப்பவர்கள். தீங்கு அனுபவிப்பவர்கள். அது ஏன் தீங்கு அனுபவிப்பவர்கள்னு சொல்றோம் அப்படின்னா, நமக்கு ஊழியத்தில் சில தீங்குகளும் சில பிரச்சனைகளும் வரும் பொழுது அப்படியே இன்னைக்கு ஊழியக்காரங்க சப்புன்னு உட்கார்ந்துடுறாங்க. அதை எதிர்த்து போராட முடியலை, பலன் இல்லை. பவுல் சொல்றாரு, தீங்கு அனுபவி. சில தீங்குகள் நம்ம அனுபவித்து தான் ஆகுவேன். ஏன்னா அந்த தீங்குல தான் நம்மளை கர்த்தர் உருவாக்குறாரு. யோசேப்பை 13 வருஷம் ஜெயிலில் கொண்டு போய் வச்சாங்க. ஜெயிலில் இருக்கிறது தான் என்னது? தீங்கு. ஆனா அந்த 13 வருஷத்துக்கு பிறகு அவன் அந்த எகிப்துக்கே கவர்னராக மாறிட்டான். ஆமென். யாக்கோபை 20 வருஷம் கொண்டு போய் பதானாராமில் கொண்டு வச்சார், லாபானுடைய வீட்டில். அந்த 20 வருஷத்துல அவன் ஒரு கோத்திர பிதாவாக அவன் உருமாறினான். அங்கே இருக்கும்போது அவனுக்கு சம்பளம் ஒழுங்கா கொடுக்கல. அவனுக்குள்ளது எல்லாத்தையும் அவன் சுரண்டிக்கிட்டான். அவனுக்கு எவ்வளவு வேலை வாங்கணுமோ வேலை வாங்கினான், எவ்வளவு கஷ்டப்படுத்தணுமோ அவ்வளவு கஷ்டப்படுத்துறான். ஆனா அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு வரணும்னு யார் நினைக்கல? யாக்கோபு நினைக்கல. ஆனால் 20 வருடம் கழித்து அவனுக்குரிய அந்த பிள்ளைகள் எல்லாம் பிறந்து எடுத்து இவன் பக்குவப்பட்ட பிறகு நீ புறப்படுனாரு. கம்பை வீசிக்கிட்டு போறது ஈஸி. ஆனா மனைவி பிள்ளைகளை எல்லாம் ஆடு மாடு எல்லாம் இழுத்துக்கிட்டு திரும்பி வர்றதுங்கிறது ரொம்ப
கஷ்டம், அது ரொம்ப கஷ்டம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ புறப்பட்டு போ அப்படின்னாரு. அவன் மறு பேச்சு பேசாம என்ன செஞ்சான்? புறப்பட்டு வந்தான். அதுபோல சில தீங்குகள் நம்மை உருவாக்கும். அந்த உருவாக்குறதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இதனுடைய விளக்கத்தை வர்ற நாட்கள்ல நம்ம பார்க்கலாம். இந்த இந்த காலத்தை உணர்ந்து இந்த நாட்கள்ல ஊழியர் செய்கிறவர்களுடைய பண்புகள் இப்படித்தான் இருக்க வேண்டும். இந்த பண்புகளில் நீங்க வளர்ந்தீர்கள் என்றால் உங்களை யாரும் அசைக்க முடியாது. முதல்ல உங்களை அசைக்க முடியாது, உங்க ஊழியத்தை அசைக்க முடியாது. கர்த்தர் உங்களுடைய இருப்பார். அல்லேலூயா. ஆமென். ஒரு